சிவாய நமக. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். வரக்கூடிய 2025 இந்த வருடம் 12 ராசிகளுக்கும் எப்படி உள்ளான பலன்களை தருகிறது அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பொதுவாகவே இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ராஜ கிரகம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன். இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல 2.5 நாளுக்கு ஒரு முறை சந்திரனினுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும். அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானும் கேது பகவானும் சற்றேறக்குறைய 18 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும். ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும், சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும். இதுதான் முக்கியமான 4 கிரகங்கள். ஏனைய 5 கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். செவ்வாய், புதன், அதே போல குரு, சுக்கிரன், சனி பகவான், இந்த 5 கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேர். இந்த தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும். ஒண்ணு, நேர்கதியிலே போவார்கள், சில சமயத்திலே அதிச்சாரம் பெறுவார்கள், சில சமயத்திலே மந்தச்சாரம் ரொம்ப மந்தமாக செல்லுவார்கள். அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும். ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும், ஒரு சில சமயத்திலே வக்ரம் என்று பின்னோக்கி செல்வார்கள். அதே போல வக்ர நிவர்த்திகள் ஏற்படும். குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் சொன்ன மாதிரி தான். இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறையாக இருக்கிறது. இந்த தாரா கிரகத்தில ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா, 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான். அவர் திருக்கணித முறைப்படி இந்த 2025 பயிற்சி அடைகிறார். ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம், திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம். அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி 2026ஆம் வருடத்திலே சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதே போல இந்த 2025 சனி பகவானை தவிர ஏனைய 8 கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு. சூரிய பகவான் மாசம் பயிற்சி 12 மாசத்திலே 12 கட்டங்களை சுத்தி வந்துருவார். அதுதான் ஒரு வருடம். சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது. அதே போல புத பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர். ஏன்னா சூரியன் 27 டிகிரி முன்னையும் போக மாட்டார், புண்ணையும் தாண்ட மாட்டார். அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில இருக்கார். அவர் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா, அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது. அவர் 11ஆம் பாவம், காலச்சக்கரத்தினுடைய 11ஆம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது. ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார். கேது பகவான் அதே போல கன்னி ராசியில இருக்கின்றார். ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது. மே 11ஆம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் வக்ர கதியில ரிஷபராசியிலே வக்ர கதியில இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2024 குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதியிலே செல்ல ஆரம்பித்து, அதே போல 2025 மே 11ஆம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார். அப்படின்னு இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட வருடமாகவும், சற்றேறக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது. அதனால இந்த 2025 அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும், வாழ்க்கையிலே நல்ல செழுமையையும், வாக்சாதுரியத்தையும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும், வம்ச அபிவிருத்தியையும்,
சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன். சிவாய நம. மேஷராசிக்கு உண்டான 2025 பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2025 அப்படிங்கிறது மேஷராசிக்கு அற்புதமான வருடமாக அமைகிறது. அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே செவ்வாய் பகவான் மிக மிக ராசிநாதன், மிக மிக முக்கியமானவர். அவர் 4ஆம் பாவத்தில் இருக்கின்றார் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் பாவத்திலே வக்ரகதியிலே ஆரம்பத்தில் இருக்கின்றார். இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் அப்படித்தான் இந்த அவர்களுக்கு ஆரம்பிக்கின்றது மேஷராசிக்கு. அதே மாதிரி ராகு பகவான் 12, கேது பகவான் 6ஆம் இடம், சனி பகவான் 11ஆம் இடத்திலேயும், அதே போல சூரிய பகவான் 9ஆம் பாவத்திலேயும், புத பகவானும் 9ஆம் பாவம். அப்படின்னு தான் இந்த ஒரு அருமையான புதிய வருடங்கள் பிறக்கிறது. இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ராகு கேதுவினுடைய பெயர்ச்சிகள் நடைபெறும். பொதுவாகவே ராகு கேது மீனராசியிலிருந்து மேடராசிக்கு வரமாட்டார். அபசவ்யம் அப்படின்னு பெயர், அப்பிரதக்கணம் என்று சொல்வார்கள், பின்னோக்கி செல்லுதல். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் இருந்து 11ஆம் பாவத்திற்கு வருவார். 11லே ராகு ரொம்ப ஒரு அற்புதம். அதே மட்டுமல்ல, கேது பகவான் 6ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்திற்கு அப்படியே மாறுவார். இது என்ன ஒரு அருமை அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக வெகு நாட்களாக கடன் சுமை இருந்து கொண்டிருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய கேது, 12ல் இருக்கக்கூடிய ராகு மருத்துவ செலவுகள், தேவையற்ற விரய செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். ஆனால் இப்போ உள்ள காலம், அந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இந்த 2025 மே மாதத்திலே நடைபெறுகிறது. அந்த பயிற்சி ஆகப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப அற்புதமானதாகவும் உங்களுக்கு நல்ல செழுமையானதாகவும் மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது. 11ஆம் பாவத்திலே ராகு இருப்பதனால பார்த்தீங்கன்னா, வெளியூர் செல்லுவது அல்லது வெளி மாநிலங்கள் செல்லுவது அல்லது வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள், ஒரு சில விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள், அவைகளை எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் 11ஆம் பாவத்தில் இருப்பதனாலே நடைபெறவிருக்கின்றது. அப்புறம் ராகு பகவான் குறிப்பாக சொல்லணும்னா, கேது பகவானினுடைய ஒரே சப்தமத்திலே சரியா சொல்லணும்னா 180 டிகிரியில தான் இந்த ராகுக்கும் கேதுக்கும் ஒரு பகிர்மானம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியான அந்த ராகு கேதுவினுடைய அமைப்பு என்ன ஒரு விஷயம் இவங்களுக்குன்னா, 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடன் சுமையை நிவர்த்தி செய்வார். செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா, வெகு நாட்களாக ஏதாவது கடன் பட்டிருக்கீங்க, அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிறது, எப்போ இதை நம்ம நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு கவலை இருந்து கொண்டு வந்தால் உங்களுக்கு அந்த கடன் சுமை வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. மேலும் குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கின்றார். இந்த வருடம் மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து 3ஆம் பாவத்திற்கு சென்று விடுவார் மேசராசிக்கு. அதாவது சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சில சில மன கசப்புகள் ஏற்படலாம். இருந்த போதிலும் குரு பகவானினுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதில் உங்களுடைய அந்த 3ஆம் பாவத்துக்கு போய் கூட உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை அவருடைய பார்வையினாலே, குறிப்பாக 7ஆம் பாவத்தை பார்க்கின்றார். திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கின்றது. 7ஆம் பாவத்தை குரு பகவான் 5ஆம் பாவையாக பார்க்கின்றபடியினாலே, அதே போல குரு பகவான் 7ஆம் பார்வையாக மேஷ ராசியினுடைய 9ஆம் பார்வை, அதாவது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் பார்வைப்படுறதுனால முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கும். அதே போல உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தால் அந்த மன வருத்தங்கள் களையப்படும். அதே மாதிரி குடும்பத்தில் பெரியவர்களுக்கென்று ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும். நல்ல ஆரோக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பல நல்ல பலன்கள் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியினாலும் இந்த குரு பகவானினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வையினாலும் ஏற்படுகின்றது. அதே குரு பகவான் சிறப்பு என்ன ஒன்றுனா, உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார்.
இந்த 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கின்றார். 11ல் இருக்கக்கூடிய சனியை குரு பகவான் பார்க்கிறார். பொதுவாகவே 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல பலனையே தருவார். மேஷராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பு. அதில் ஏற்கனவே அப்புறம் ராகு பகவானும் வந்து விடுவார். அந்த இடத்தை குரு பகவானினுடைய பார்வை அமைகின்றபடியினாலே நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும், எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா, சமூகத்திலே நல்ல உயரிய கௌரவம் கிடைக்கும். ஒரு நாள் வேலை செய்கிற நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நமக்குன்னு ஒரு சுயமாக ஒரு சில விஷயங்கள் நமக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வீட்டிலே ஆகட்டும் அல்லது வெளி இடத்திலே ஆகட்டும், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஆகட்டும், நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் ஆகட்டும், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும், நமக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை எதுவும் வேலை ஆகுனா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா நம்மளை ஒன்றும் பயன்படுத்தின பிறகு ஒன்றுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு நல்ல கௌரவம் அதிகரிக்கும். உங்களை ஒரு முக்கியத்துவமான ஒரு நபராக உங்களை பரிணாமப்படுத்தி வளர்ச்சி அடையும்படியான நல்ல பலன்கள் இந்த பயிற்சியினால் ஏற்படுகின்றது. அதே மட்டுமல்ல, இந்த வருடத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சனி பகவான் 11ஆம் பாவத்திலேயே தான் இருக்கின்றார். திருக்கணித முடிப்படி தான் அவர் பயிற்சி ஆகிறாரு. வாக்கிய முறைப்படி 2026 தான் அவருடைய பயிற்சி. அதனால் 11ஆம் பாவத்திலேயே தான் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் திருக்கோயில் அனுஷ்டானப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் பன்மடங்காக உயரும். அவருடைய அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது உத்தமோத்தமம். அதனால் அதில் இருக்கிறது தான் நல்ல பலனை அதிகமாக தருவார். அதுவும் சனி பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அதனால் லாபஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பலன் பெறுவது நல்ல பலனையும், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்களையும், ஞானத்தை நல்ல அபிவிருத்தி தரும்படியான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். மேலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்ல பலனையும் அமோகமான வெற்றியையும் தரும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள், நல்ல பலன்களை பெறுவீர்கள். ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஜென்மஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய ஒரு காலம். பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேர். ஆனால் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே அவருடைய குணாதிசயம் வேறு விதமாக இருக்கும். அதனால் நல்ல பலன்களை முதல்ல கொடுப்பார், ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுவார். மேலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சி அடைகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், அப்புறம் அதில் வரக்கூடிய ஒரு 20 நாட்கள் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 தினங்கள் மட்டும்தான் அவர் உங்கள் ஜென்ம குருவாக கொஞ்சம் கெடுபலனை கொஞ்சம் கொடுக்கும்படியாக இருக்கிறார். மற்ற நேரத்திலெல்லாம் அவர் பயிற்சி அடைந்து 2ஆம் பாவத்துக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த 2025 பரிபூர்ணமாக அவர் தருவார். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். 5ஆம் பாவத்திலே கேது பகவான். ரிஷபராசிக்கு இதுதான் ரொம்ப லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு ஒரு யோகம். வெளிநாடுகள், வெளியூர், வெளி மாநிலங்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும், அதே மாதிரி அந்த இடத்திலே சென்று வேலை செய்வதற்கும், அங்கே போய் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமாக அந்த இடத்திலே ஒரு ஸ்திரத்தன்மையுடன் ஒரு வேலை வாய்ப்புகள் செட்டில் ஆவதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு யோக பலன்களையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வழங்குகிறது. மேலும் இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது குரு பகவானுடைய பயிற்சி தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா ஜென்ம குரு வனவாசம். உங்களை டார்கெட் பண்ணி யாரோ ஒருத்தங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் படிச்சுட்டே இருக்காங்கங்கிற போது என்னடா இவர் நம்மளை போட்டு அடிச்சுட்டே இருக்கார், நம்மளால் சமாளிக்கவே முடியலையே, நம்மளோட ஒரு இதுவாக இருக்காருன்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு வேறு விதமான ஒரு சங்கடம் உங்களை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் போயிட்டாருன்னா உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட அப்பா கிளம்பிட்டாருப்பா இவர் அப்படின்னு எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைவீர்களோ அப்படியான ஒரு நிம்மதி பெருமூச்சு இந்த வருடம் அடையவிருக்கிறீர்கள். ஏன்னால் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அவர் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் பாவத்திற்கு மாறிவிடுவார். அதனால் ஜென்ம குரு வனவாச
அந்த தொல்லைகள் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் 2இல் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமான நல்லவைகளை தரும். அதாவது அவருடைய சமசப்தம பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும். அதனால் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தை பார்க்க அப்படின்னாலே சம்பள உயர்வுகள், மன கஷ்டங்கள் நிவர்த்தி, தேவையற்று இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாமனார் மாமியார் வழியிலே வரக்கூடிய சில சொத்துக்கள் வரவு அப்படிங்கிறது பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்புறம் குரு பகவானினுடைய பாக்கிய பார்வைன்னு பேர், விசேஷ பார்வை. அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தையும் அதே போல் 9ஆம் பாவத்தையும் விசேஷமாக பார்ப்பார். அப்பேற்பட்ட அந்த விசேஷ பார்வை ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் பாவத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம். அதே போல கடின உழைப்புகள் இவைகளையெல்லாம் அவர் பார்க்கறதுனால என்ன அப்படின்னா கடின உழைப்புகள் நிவர்த்தியாகும். ரொம்ப எளிய முறையிலே உழைத்து அதன் மூலமாக பொருள் ஈட்டக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அதனால் கடன் சுமை வெகுவாக குறையும். ரொம்ப கடன் இருக்குது, வீட்டு கடன் இருக்குது, அல்லது வேறு ஏதோ நகை கடன் இருக்குது, அல்லது வேறு ஏதோ ஒரு வாகன கடன் இருக்குது, அல்லது தொழில் கடன் இருக்குது, தொழில் அபிவிருத்திக்காக வாங்கின கடன் இருக்குது, அப்படிலாம் ஏதோ கடன் பல ரூபங்களில் இருக்குது இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடன்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அவைகள் எல்லாமே இந்த காலத்திலே வெகுவாக குறையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏனென்றால் அந்த குரு பகவானினுடைய பார்வை 2025 பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது ரோகஸ்தானத்திற்கு. அதே மாதிரி குரு பகவானினுடைய விசேஷ பார்வையாக இன்னொரு பார்வை 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா 10ல் பாவிகள் மட்டும் இல்லை, பல நல்ல கிரகங்கள் இருக்கிறது. குருவினுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தை பார்வை பெறுகின்றது. அதாவது ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நல்ல உழைப்புகள், உடல் உழைப்புகள் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கும் ஒரு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த வருடம் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆக வேண்டும். வேலை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயமான ஒரு வேலை கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். வேலை செய்பவர்களுக்கு வேலையிலே அதிக நேரங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். என்னங்க அதிக நேரம் வேலை செஞ்சால் இதுக்குன்னா சம்பளம் உயருமாங்கிற ஒரு கேள்வி இது சொல்லும் போதே உங்களுக்கு எழுந்துவிடும். அதற்கும் நல்லா பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக சம்பள உயர்வு ஏற்படும். ஏனென்றால் குருவினுடைய பார்வை அங்கு கிடைக்கின்றபடியினாலே உங்களுக்கு நிச்சயமாக சம்பள உயர்வும் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். ஜீவனம் வலிமை அடையும். ஏற்கனவே ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கீங்க, பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும், அல்லது இன்னொரு தொழில் செய்யணும், இன்னொரு படிப்பு படித்தா நல்லபடியாக நான் இன்னும் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் என்று இயங்குபவர்களுக்கு அப்படியான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமோக வளர்ச்சிகள் அடையக்கூடிய வருடமாக குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றபடினாலே கிடைக்கின்றது. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சிகள். ராகு பகவான் ஜீவனஸ்தானத்திற்கும் அதே போல கேது பகவான் 4ஆம் இடத்திற்கும் வருகிறார். கேது பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மணி மந்திர ஔஷத காரகனாகவும் அதே போல ராகு பகவான் போககாரகனாகவும் இருப்பவர். போககாரகன் 10ல் வர்றதுனால என்ன ஒரு நல்லதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. கடின வேலைகள் குறையும். கடினமான வேலைகள் செய்ய வேணும், நிறைய நேரம் வேலை செய்யக்கூடிய இருக்கும். ஆனால் அந்த ராகுவினுடைய பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் சுமூகமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலைகள், ரொம்ப எளிமைய வேலைகள் இருக்கும். ரொம்ப நேரம் தூக்கத்துக்கு எடுத்து செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் கூட அவைகள்லாம் உங்களுக்கு சாஸ்வதமான முறையிலே, உங்களுக்கு சாவுகாசமான முறையிலே இருக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் 4ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய காலம், அதாவது மணி மந்திர ஔஷத காரகனாக இருக்கக்கூடிய ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால வீடு இல்லை அப்படின்னு இயங்குபவர்கள், அல்லது ஒரு இடம் வாங்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்கள், அல்லது ஒரு வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்கள், சொந்த வீட்டுக்கு எப்போதாங்க கொடுத்தனம் போவோம், எவ்வளவு நாள் தான்
இந்த வாடகை வீட்டிலே இருக்க வேண்டும் என்று ஏங்குபவர்கள், அல்லது சொந்த வீடு இருந்தும் அதிலே குடித்தனம் செய்ய முடியாமல் வாடகை வீட்டிலே இருப்பவர்கள் அப்படின்னு பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாதவர்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு பரிபூர்ணமான நல்ல அனுகிரகங்கள் பெறும்படியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2025 அமைகிறது. அதனால் இந்த வருடம் அமோக வளர்ச்சிகள் அடையக்கூடிய வருடமாக அமைகிறது. இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்க முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியை வணங்குவது மிக மிக முக்கியம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. பொதுவாகவே சுக்கிரனினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே மகாலட்சுமியை வணங்க வேண்டும். எந்த கோவிலாக இருந்தாலும் பார்த்தாலும், சிவன் கோயிலாக இருந்தாலும் சரிதான், அல்லது அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரிதான், பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரிதான், பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சரிதான், அதே போல் ஒரு முருகன் கோவிலாக இருந்தாலும் சரிதான். இந்த கருவறை இருக்கும் போது இருக்கு இல்லையா, அந்த கருவறைக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா அங்கே லக்ஷ்மியை பொருத்தியிருப்பார்கள். அதுக்கு கஜலக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரியாக அந்த துவார லக்ஷ்மியை அங்கே பொருத்தியிருப்பார்கள். ஏனென்றால் இந்த இடம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும், இந்த இடத்திலே அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எந்த கோயிலாக இருந்தாலும், எந்த சிவனாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாக இருந்தாலும் அங்கே கருவறைக்கு மேல் பார்த்தோம் அப்படின்னா அர்த்த மண்டபத்திலிருந்து கருவறைக்குள் நுழையிறதுக்கு அந்த இடத்துல மேல் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல லக்ஷ்மியை பொருத்தியிருப்பார்கள். அதாவது லக்ஷ்மியை செதுக்கியிருப்பாங்க அந்த இடத்துல. எதற்காக அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம், இறைவனை வணங்குபவர்கள் எல்லாருக்குமே அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனா. அதால் குறிப்பாக அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் மிக 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 அவசியம். அதற்கு என்ன செய்யலாம்னா, உங்களுடைய வாரநாதன், அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய வாரம் வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையிலே காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய காலம் அற்புதமான சுக்கிர ஹோரை. அந்த சமயத்திலே மகாலட்சுமிக்கு உண்டான மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கிற அந்த மந்திரம், நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு வரும். அந்த 8 ஸ்லோகங்கள் கொண்டதாகவும் பல ஸ்ருதிகளையும் கொண்டதாக அந்த ஸ்லோகம் இருக்கும். அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன்களை பெறுவீர்கள். மகாலட்சுமிக்கு பிடித்தது சுவாசினி அர்ச்சன பிரீதாரி நமஹ. அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு ஆராதனை செய்வது, குங்குமம் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு அவிக்கை துணி கொடுக்கிறது, புஷ்பம் கொடுக்கறது, பழம் கொடுக்கறது, வெற்றிலை பாக்கு கொடுப்பது மகாலட்சுமிக்கு பிடித்தது. அதனால் உங்களுடைய இல்லத்தில் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு இந்த மாதிரியான வஸ்துக்களை கொடுத்து, இல்லை மாதிரி இல்லைனா கூட ஒரு குங்குமத்தை கொடுத்து வழி அனுப்பி வையுங்கள். நல்ல பலன்களை இந்த 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு வழங்கும். மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 2025 எப்படி இருக்கின்றது, கிரக அமைப்புகள்னால் என்னென்ன பலன்கள் மிதுன ராசியை வருகின்றது, அதனால் என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2025 அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை வழங்குகிறது. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையிலே பலவிதமான பொருள் தேடல்களிலே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வருவது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுதான் உனக்கு ரூட், இந்தந்த வழிகள் தான் உனக்கு பொருள் ஈட்டுவதற்கான நல்ல வழிகள், இதுதான் உனக்கான அறம் அப்படிங்கிறத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த வருடம் 12 குரு பகவான் வக்ரம் ஆரம்பத்தில், அப்படித்தான் இந்த வருடமே ஆரம்பிக்கிறது. பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா 10ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே போய் கொண்டிருக்கிறார். இதில் வாக்கிய முறைப்படி பார்க்கும்போது இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த 2025 வருடத்திலே ராகு பகவானினுடைய அதே போல் கேது பகவானினுடைய பெயர்ச்சிகள் நடைபெறுகிறது. ராகு பகவான் எப்போதும் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வார். அந்த வகையில் மிதுன ராசிக்கு அவர் 10ஆம் இடத்திற்கு ராகு பகவானும், உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார். இதில் நல்ல அமைப்பு என்ன அப்படின்னா, ராகு பகவான் மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகர். அவர் 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால ஜீவனஸ்தானம் வலிமை அடையும்.
அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வெளிநாடுகள், வெளியூர், வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள், இவர்களினாலே உங்களுக்கு ஆதாயம், பொருள் வரவுகள் ஏற்படும். குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், அல்லது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராஜெக்டை எடுத்து சொந்த ஊர்லேயே செய்பவர்கள், அல்லது வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள், அதே மாதிரி ராகு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதெல்லாம் ராகுவினுடைய சம்பந்தம். அதே போல் அசைவ உணவு பதார்த்தங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் ராகுவினுடைய சம்பந்தம். தோல் சம்பந்தப்பட்டது, லெதர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே ராகுவினுடைய விஷயங்கள். அதே மாதிரி ராகுவினுடைய விஷயம் இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, கேளிக்கை சம்பந்தப்பட்டவரும் ராகு பகவான். அதனால் இந்த மாதிரி துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள், அதிகப்படியான லாபங்கள், உயர்வு ஏற்படும். மேலும் அதே இடத்துல சனி பகவானும் இருக்கின்றார். ஜீவனஸ்தானத்திலே சனி பகவான் ராகுவுடன் சேருகிறார். மே மாதம் 11ஆம் தேதி 2025 பிறகு குரு பகவான் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு அவங்கள பார்க்கின்றார். அதனால் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கைகள் ஒரு நல்ல பலனை தரும். குறிப்பாக ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கும். இந்த 9ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பார். அதனால் அந்த ஏற்கனவே குரு பகவானுடைய 9ஆம் பாவத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார். ஜீவனஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த ராகு பகவானாக இருந்தாலும் சரிதான், அதிலே இருக்கக்கூடிய சனி பகவானாக இருந்தாலும் சரிதான், இதில் குருவினுடைய பார்வை அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா, ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றோம், இதில் ஏதாவது ஒரு அபிவிருத்தி செய்ய வேண்டும், ஒரு படிப்பு படித்துட்டா இதில் நம்ம அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் நல்ல அபிவிருத்திகள், ஒரு படிப்பு படிக்கிறதுக்கோ அது சார்ந்த அணுகுமுறையோ அல்லது ஒரு நபர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக வாழ்க்கையிலே நல்ல செழுமையோ அடையும்படியான நல்ல பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடத்தில் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ரகதியிலே உங்களுடைய 9ஆம் பாவத்திலே செல்லுகிறார். அதாவது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு 5 மாதங்கள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த சமயம் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதங்களாக அமையும். அதே மாதிரி சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாரு, அவர் இப்போ இதில் இருக்காரு அப்படிங்கிறதுலாம் திருக்கணித முறைப்படி நாம் சொல்லக்கூடியது எல்லாமே திருக்கோயில் அனுஷ்டான வாக்கிய முறை. திருக்கோயில்கள் பூராமே அனுஷ்டானம் செய்வது வாக்கிய முறைப்படி தான். அதனால் நம்மளுக்கு முக்கியம் வாக்கியம். ஆகையினால் வாக்கிய முறையான பயிற்சி, சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது 2026 ஏப்ரல் மாதத்தில் தான் நடக்கிறது. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சனி பகவான் அவருடைய ஸ்புடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலே தான் சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரும்படியான இடத்துல தான் இருக்கிறார். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் அந்த சனி பகவான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த வக்ர காலத்திலே நல்ல பலன்களை அதிகமாக தருவார். சனி பகவானினுடைய அந்த சிறப்பு அது. அப்புறம் அதுக்கு குரு பகவானினுடைய பார்வையும் பெறுகின்றது. இந்த குரு பகவானுடைய பார்வை நன்மையை மட்டுமே தான் அதிகமாக தரும். அதில் உங்களுடைய முதல்ல விஷயம் என்னென்னா சப்தம பார்வை 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க, 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடாக இருந்து கொண்டு இருக்கிறோம், அடிக்கடி இல்லைன்னா எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், பிரச்சனைகள், வீட்டுக்கு வீடு அடிக்கடி சண்டை கொண்டு இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு விஷயமாக அடிக்கடி கோபம் ஏற்பட்டு பிரிந்து விழுந்து செல்லுகின்றோம், அல்லது வேலை நிமித்தமாக நான் வெளிநாட்டிலே இருக்கேன், அவங்க இன்னொரு இடத்துல இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், அல்லது 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஏதோ ஒரு தள்ளி போகி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பார்த்தோம் அப்படின்னா அந்த சனி பகவானினுடைய 9ஆம் இடமாக வக்ரமாக இருக்கட்டும், குரு பகவான் வக்ரமடைகிறார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026, இந்த 2025 அதுக்கு அடுத்த வருஷமான 2026 வரை
குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். சற்றேறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தில் ஒரு 15 தேதி, டிசம்பர், அதே போல் ஜனவரி, பிப்ரவரி, சற்றக்குறை பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் அவர் வக்ரகதியிலே செல்கின்றார். இந்த காலம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம். ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் யோக காலம். அதனால் அந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தணும். நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்கள் இந்த சமயத்திலே குறிப்பாக குடும்பத்திலே சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும். அதனால் அவங்க வீட்டில் ஏதாவது முக்கியமான விசேஷம் நடக்குது, வைக்கணும், இந்த சமயத்தில் ஏதோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த சமயத்தில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, திட்டமிட்டு கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த 2025 மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது பெருமாளை வணங்க வேண்டும், மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். குறிப்பாக ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய திவ்ய கஷேத்திரம். அந்த திவ்ய கஷேத்திரத்தில் காலையிலே, அதாவது விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தரிசனம் நடைபெறும். அந்த தரிசனத்தை மிதுன ராசிக்காரர்கள் சென்று தரிசனம் செய்து வணங்க வேண்டும். காலையில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் முதல்ல பெருமாள் கண் விழித்த உடனே முதல்ல பசுமாடு, அஸ்வம்னு சொல்லக்கூடிய குதிரை, அடுத்தது கஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை, இந்த 3ஐயும் தரிசனம் செய்து அதற்கு பிறகு அந்த பசும்பாலை தரிசனம் செய்து சுப்பிரபாதங்கள் செய்து தான் ஸ்ரீரங்கத்தில் அந்த பூஜை நடைபெற்று விஸ்வரூப தரிசனம் நடைபெறும். இந்த விஸ்வரூப தரிசனத்தை மிதுன ராசிக்காரங்க காலையில் போய் பார்க்கணுங்க. எதனால் அப்படின்னா, புத பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட புதனுக்கு அதிதெய்வத்தை விஷ்ணு, அதே மாதிரி பிரத்யதி தெய்வம் நாராயணர் மகாவிஷ்ணு. அதனால் பெருமாளை வணங்குவது மிக மிக சிறப்பு. அதுவும் அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற திவ்ய கஷேத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீவு போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பவித்திரமான க்ஷேத்திரம். அதனால் 2 பக்கமும் நீர்னால் சூழப்பட்ட ஒரு பவித்திரமான திவ்ய க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம். அதனால் அந்த க்ஷேத்திரத்திலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். உஷக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடியற் பொழுதிலே அப்படி செய்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த 2025 யோக பலன்களையும் அமோகமான நல்ல பலன்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். கடக ராசிக்கு உண்டான 2025 பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். கடக ராசிக்கு பொதுவாகவே இந்த வருடம் அப்படிங்கிறது ஏறுமுகமான வருடமாகவும் பலவிதமான உங்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகள், அந்த சுமைகளை குறைக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கிறது. கையில் 2 கையிலையும் 20 கிலோ லக்கேஜ் எடுத்துட்டு ஒரு 3 மாடி மேலே ஏறி வேர்க்க விறுவிறுக்க போய் உட்காந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஏசி பெட்டில் படுத்தா என்ன ஒரு சுகம் ஏற்படுமோ அப்படியான ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு நிவர்த்தி கடகராசிக்காரர்களுக்கு அமையவிருக்கின்றது. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், அதுதான் கடகராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் சேர்ந்தார் போல இப்போ நல்லது என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ரகதியிலே இந்த வருடத்தினுடைய முதல்ல இருக்கின்றார். அதனால குரு பகவானினுடைய வக்ர இடம் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கின்றதுனால அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகள் குறையும். இருந்த போதிலும் அதீதமான அந்த அஷ்டம சனியினுடைய உபாதைகள் எப்படி குறையும் அப்படின்னா, இந்த குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி 2025 மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். கடக ராசிக்கு குரு பகவான் மறைகிறாரே, அதெல்லாம் ஒரு பக்கம். அவர் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே மறைகிறார். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே மறைவது நல்லது. அதற்கு என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அப்படியான ஒரு நல்ல ராஜயோக அமைப்பை அது வழங்குகிறது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, 12லே வரக்கூடிய, அதாவது மறைவு ஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் நேர் பார்வையாக, அதாவது சம சப்தம பார்வையாக கடக ராசிக்கு உண்டான 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு நன்மைங்கிறதே சொல்லலாம். அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சுமை 20 கிலோவை எடுத்துகிட்டு ஒரு 4 மாடி ஏறி வேர்க்க போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் கிடைச்சா என்ன சந்தோஷமோ அப்படியான சந்தோஷம். அதான் அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும்.
அது மட்டுமல்ல, அஷ்டம சனி, அஷ்டமஸ்தானத்தை, கடகராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அந்த விசேஷ பார்வையாக 9ஆம் பாவத்தை அவருடைய, அதாவது அந்த சனி பகவானை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, கஷ்டங்கள் நிவர்த்தி அடையும், மன கிளேசங்கள் விலகும். எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாத குழம்பிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு தேவையற்றபடியான அவப்பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறது. எப்போதான் இந்த அவப்பெயர்கள் மாறும், எப்போதுதான் நமக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும், நம்மளை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காலத்தில் நம்மளை பண்ணாங்க, இப்போ நம்மளை ஒரு முக்கியத்துவம் இல்லாதபடியான சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது, எப்போதான் நம்மளை ஒரு முக்கியத்துவப்படுத்தி நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் பாவத்தை, உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், உங்களுக்கு நின்று உங்களுடைய முக்கியத்துவ வளர்ச்சிகள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரெகக்னைசேஷன் வளர்ச்சிகள் ஆகியவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த சமயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ராகு கேதுவினுடைய அந்த பயிற்சியும் நடைபெறுகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய அந்த கிரக விஷயங்கள் எல்லாமே திருக்கோயில் அனுஷ்டானத்திற்கு உகந்தமான வாக்கியம். நம்மளுடைய கோவிலில் எதை அனுஷ்டானம் பண்ணுகின்றோமோ அந்த வாக்கியம்தான், அந்த வாக்கிய முறைப்படி தான் நாமும் இந்த கிரகத்தினுடைய சஞ்சாரங்களை நாம் பலன்களை உத்தேசித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இதை நாம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ஆகட்டும், அல்லது சனி பயிற்சி ஆகட்டும், ஏன்னா அந்த சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி இந்த வருடம் நடைபெறுகிறது. ஆனால் வாக்கிய முறைப்படி திருக்கோயில் அனுஷ்டானத்திற்கு உகந்தமான வாக்கிய முறைப்படி பார்த்தோமே ஆனால் அடுத்த வருடம், அதாவது 2026ஆம் தேதி வருடம் தான் உங்களுக்கு நடைபெறுகிறது. 2026ஆம் வருடம் தான் சனி பயிற்சி நடைபெறுகிறது. அதனால் இந்த வருடம் சனி பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது. அந்த வகையிலே குறிப்பாக இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை உங்களுடைய 12ஆம் பாவம் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி நவம்பர் 18 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரமும், ஜூலை 2 நவம்பர் 18 வரை சனி பகவானுடைய வக்ரமும் ஏற்படும். இந்த 2 பகவானினுடைய, சனி பகவானுடைய வக்ரமாகட்டும் குரு பகவானுடைய வக்ரமாகட்டும், இரண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர உள்ளது. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடகராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய ஆதிக்கத்தினாலே கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக பெறுவார்கள். அதே மாதிரி இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது 2ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் ஞான மோட்சக்காரகன் 2ஆம் இடத்திற்கு வருவதனால பேச்சிற்கென்று ஒரு தனி அங்கீகாரம், நல்ல மரியாதைகள் உங்களுக்குன்னு குடும்பத்தில் ஆகட்டும், அதே போல் வெளி உறவுகளில் ஆகட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஆகட்டும், அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் ஆகட்டும், அதே மாதிரி எல்லா இடத்திலும் சமூகத்திலே உறவினர்களிடையே நல்ல ஒரு பேச்சிற்கான ஒரு தனி அங்கீகாரம், மரியாதை, கௌரவம் உயரும். அதுப்புறம் பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்லுவதிலே ஏதாவது தடை இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தியாகும். வெளிநாடுகளிலிருந்து ஏதாவது உங்களுக்கு பணம் வந்து சேர வேண்டியிருக்கு, அதாவது உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது தெரிந்தவங்கள்டையோ ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து அந்த பணம் வராமல் இருக்கிறது. ஒரு வட்டி வரும் பணம் கொடுத்தா, ஆனால் அசல் கூட வராமல் வட்டியும் வராமல் ஒன்றுமே இல்லாமல் கிணத்துல போட்ட கல்லா கிடக்க அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கூட அந்த பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்பை ராகு பகவான் உருவாக்குகிறார். 8ஆம் ஸ்தானங்கிறது கொஞ்சம் கட்டத்தை தரக்கூடிய காலம். அந்த இடத்துல ராகு ஒரு பகவான் வர்றது. ராகு அப்படிங்கிறவர் அவருடைய விஷயம் என்னன்னா, மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகர் ராகு பகவான். அதனால் உங்களுடைய மணி மந்திர ஔஷதத்திலே வெற்றி கிடைக்கும், குலதெய்வ வழிபாடுகள் பூர்ணமாக கிடைக்கும், அதனால் நல்ல வளர்ச்சிகளை அடைவீர்கள். அதனால் இந்த சமயம் அப்படிங்கிறத நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக கடக ராசிக்காரங்க இந்த சமயத்தில் முக்கியமாக எப்போது வழிபாடு செய்யலாம், என்ன வழிபாடு செய்யலாம், எப்படி செய்தால் நல்ல
பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு செய்வது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பு, மிக மிக சிறப்பு. அதனால் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது, அண்ணாமலையார் கிரிவலம், உங்களுடைய க்ஷேத்திரம், உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிவன் க்ஷேத்திரம் என்னவோ அந்த சிவபெருமானுடைய க்ஷேத்திரம் மலையில் இருக்கலாம், தரையில் இருக்கலாம், எங்கே இருக்கலாம், அந்த கோவிலுக்கு போய் பெரிய வளம் வர வேண்டும். மலையில் இருந்தால் உத்தமோத்தமம், தரையில் இருந்தால் உத்தமம். அதனால் அதை சுற்றி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சதுர்த்தி அப்படின்னா பிள்ளையாருக்கு உகந்தது. அதே போல் பஞ்சமி அப்படிங்கிறது சர்ப்ப தெய்வங்கள், அதே போல் பாம்பு பட்சிகளுக்கெல்லாம் சிறப்பு பஞ்சமி. ஷஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டமி எல்லாம் சிறப்பு வாய்ந்தது பைரவருக்கு. அதே போல் ஒவ்வொரு தெய்வம் திரியோதசி அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம், ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது. அது மாதிரி ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு அப்படின்றது சிறப்பு வாய்ந்தது. இதில் பௌர்ணமி யாருக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்துணை தெய்வங்களுக்கும், அதற்கு தான் சமஸ்த ஹரிஹரார்த்த மூர்த்திகள் அத்துணை நபர்களுக்கும், பெருமாளுக்கும் பருவம் அபிஷேகம், அதே போல சிவபெருமானுக்கும் கிரிவலம் விசேஷம், பெண் தெய்வங்களுக்கும் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு, சித்தர்கள் வழிபாடுக்கும் பௌர்ணமி சிறப்பு, முருகனுக்கும் சிறப்பு, பிள்ளையாருக்கும் சிறப்பு அப்படின்னு எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்தது இந்த பௌர்ணமி தினம். அதனால இந்த பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு கடகராசிக்காரங்களுக்கு. இது மாதிரி செய்து வந்தீர்களே ஆனால் இந்த 2025ஆம் வருடம் மிக மிக அற்புதமான நல்ல வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்கு உண்டான 2025 பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 அதாவது உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும், கேது பகவான் 2ஆம் பாவத்திலும், முக்கியமான கிரகங்களை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்புடமாக சொல்கிறேன், இருக்கத்தான் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கின்றது. அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது அமோக வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. அதாவது அஷ்டமத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் பார்த்தோம் அப்படின்னா சமசப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்திற்கும், கேது பகவான் 2ஆம் பாவத்திலிருந்தும் ஜென்மஸ்தானத்திற்கும் வந்து விடுவார். அதுவும் எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025. இதுலேருந்து 2 கிரகங்களினுடைய சாயா கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது. உங்கள் ஜென்மத்துக்கு கேது, சமசப்தமமான 7ஆம் இடத்திற்கு ராகும் வந்து விடுவார். இது வரட்டுங்க, இதனால நமக்கு என்னங்க நல்லது அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த அமைப்புகள் எதுவாகினும் அந்த அமைப்புகளிலே, ஏன்னா அந்த ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், அப்புறம் சனி பகவான் ஆகட்டும், இவங்க எல்லாருமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதகமான கிரகங்கள். இது சாதகமா பாதகமா அப்படின்னா கொஞ்சம் இதுவங்கள் பாதகமான கிரகங்கள். ஆனால் இவர்கள் சாதகமான இடத்திற்கு உங்களுக்கு வராங்க. அதான் ஒரு விஷயம். பொதுவாகவே சூரிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல ராகு கேதுவனுடைய சேர்க்கை வந்தால் அது கிரகணம் வருது. அதை வச்சு தான் கிரகணத்தை எப்படி ஸ்புடம் பண்ணார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னா, ராகு கேது எந்த கட்டத்தில் வருகிறது, அதே கட்டத்திலே சூரியனும் சந்திரனும் அதனுடைய சேர்க்கைகள் வந்தால், ராகுடனோ வந்தால் அது ராகு கிறிஸ்தம், அல்லது கேதுவுடன் வந்தால் கேது கிறிஸ்தமான கிரகணம் அப்படின்னு அந்த கிரகணம் அப்படிங்கிறது அந்த கிரகத்தினுடைய வலிமையை குறைத்து விடும். அதனால தான் ராகு கேது, அதே போல் சனி பகவான் சூரிய பகவானுடைய மகனாக இருந்தாலும் சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது. அதனால் அப்பா பையனாக இருந்தாலும் ஆகாது, எப்போதும் உள்ள ஒரு கதை தான். அதனால் இந்த 3 கிரகங்களும் கொஞ்சம் சரியில்லாத கிரகம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய இடம். முக்கியமாக ராகுவாகட்டும், கேதுவாகட்டும். சனி பகவான் அவர் சமசப்தமத்தில் இருக்கிறார். ஆனால் அது கண்ட சனி ஆச்சுன்னா அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் அதிபதி 7ஆம் பாவத்திலே செல்வது நல்லது. அப்புறம் சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் கிடையாது. வாக்கிய முறைப்படி, அதாவது திருக்கோயில்களுக்கெல்லாம் அனுஷ்டானம் செய்யக்கூடிய வாக்கிய முறைப்படியான சனி பகவானினுடைய பயிற்சி அடுத்த வருடம் 2026 தான் நடக்குது. அதனால் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா
எப்போ கொண்டாடுவாங்க சனி பெயர்ச்சின்னா அடுத்த வருஷம் தான் கோயிலெல்லாம் கொண்டாடுவாங்க, 2026 தான். அதனால் அந்த சரி சனி பகவான் அஷ்டமத்திற்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் 6ஆம் அதிபதி ஷஷ்டமஸ்தானாதிபதி ரோகஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது நல்லது. இந்த 6, 8, 12ங்கிறது எப்போதும் கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய காலம் இடங்க அதெல்லாம். ஆனால் 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போவது, 6ஆம் அதிபதி 12ல் போவது, 12ஆம் அதிபதி 6ல் போவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது யோகம். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. இந்த கிரகம் இதிலெல்லாம் வரக்கூடிய இடத்துல மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால் இந்த மறைவு ஸ்தானத்திலே வந்த கிரகங்கள் எல்லாம் அதான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்களே, அந்த மறைவு இடம், அதெல்லாம் கொஞ்சம் மறைவான இடம். அந்த மறைவு இடத்துல கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் போய் அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களை யாராவது கார்னர் பண்ணி உங்களை டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு துன்புறுத்திட்டு இருக்காங்க, நீங்கள் வரும்போதெல்லாம் துன்புறுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மேடைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கான். ஆனால் அந்த பிரச்சனை செய்வோனுக்கே வேறு ஒரு பிரச்சனை உங்களை விட்டு அவன் வேற எங்கேயோ பிரச்சனைக்கு போயிட்டான்னு வச்சுங்க. அதனால உங்களுக்கு என்னது, உங்களுக்கு நன்மை தானே. உங்களுக்கு பிரச்சனை செய்கிறவன் உங்களை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவன் நகர்ந்துட்டான் அப்படின்னா உங்களுக்கு நல்லது தானே. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ராஜயோக அமைப்பு, இதற்கு விபரீத ராஜயோகம்னு பேர். அதனால் சனி பகவான் பயிற்சியானாலும் விபரீத ராஜயோகம் தான் உங்களுக்கு. அதனால் ஒன்றும் கவலையே கிடையாது சிவராசிக்காரங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்திலே ஆரம்பத்தில் குரு பகவானுடைய வக்கரத்தில் ஆரம்பிக்கின்றது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வரை குரு பகவான் வக்கரத்தில் சென்று உங்களுக்கு சரியாக உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான். அதே குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த மே மாதம் 11 நடக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி எங்கே வரார் அப்படின்னா, அதாவது மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறது எந்த இடம்னா லாபஸ்தானங்க. அது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரார். இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால்னா அவர் 5க்கு அதிபதி, 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்திற்கு வர்றது யோகம். 5, 11 ஒரு இடத்துல வெற்றி பெற வேண்டும், ஒரு போட்டியிலே வெற்றி பெறணும், ஒரு முக்கியத்துவமான வளர்ச்சி அடையணும், அதுக்கெல்லாம் இந்த 5, 11 சேரணுங்க. இந்த 5, 11ங்கிற ஒரு அமைப்பு வந்தால்தான் 5ஆம் அதிபதி 11ல் போவது, 11ஆம் அதிபதி 5ல் போவது, இதெல்லாம் அப்படி போனால் தான் அந்த கிரக சேர்க்கை வந்தால் தான் போட்டியிலே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் அப்படியான ஒரு அமைப்பு வர்றதுனால ஒரு பெரிய ஒரு விஷயத்திலே பலர்களும் போட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்திலே முக்கியமான ஒரு பெரிய அங்கீகாரம், ஒரு பெரிய பதவி உங்களை நோக்கி வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த மே மாதம் இந்த குரு பயிற்சி, அதற்கு முன்பாக ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு கேதுவினுடைய பயிற்சி. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கின்றார். அந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வக்ரகதி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உடைகிறது. அது எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அப்படின்னு 4.5 மாதங்கள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த 4.5 மாதங்கள் அவர் வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலனை தரும். அதாவது அவருடைய அந்த 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சம சப்தமத்தில் வக்ரம். அதனால் நெகு நாட்களாக திருமணமாகாது இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும், முதல்ல விஷயம். அதே போல் திருமணமாகி கொஞ்சம் பிரிந்து இருப்பவர்கள் ஒன்று சேருவார்கள். இன்னொன்று அப்புறம் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்கிறது, ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னொரு தொழிலும் செய்ய வேண்டும், அல்லது இன்னொரு துறையிலே எனக்கு ஒரு பிரஸ்தாபம் செய்ய வேண்டும், நான் ஒரு முக்கிய நபராக அதில் அடைய வேண்டும், நான் செய்திருக்கக்கூடிய தொழிலிலேயே எனக்கென்று ஒரு அங்கீகாரம், எனக்கென்று ஒரு முக்கியத்துவம், அதை நோக்கி எனது வளர்ச்சிகள் இருக்க வேண்டும், அவைகள் நடைபெறும். அல்லது 9ஆம் இடம் வலிமையாகிறது இல்லையா, 11ஓட சேருது இல்லையா, அதனால்
உங்களுடைய சந்ததிகள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் பையன் இன்னொரு பிஸ்னஸ் இன்னொன்று பண்ணிட்டு இருக்கான், நான் செய்துட்டு இருக்கக்கூடிய இதே பிஸ்னஸை என் பையனும் செய்தால் நான் இன்னும் வளர்ச்சி ஆகலாம், எங்கள் குடும்பம் இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும், அல்லது பையனுக்கு சரியானபடியான ஒரு சூழ்நிலைகள் வரலையே, அவனுக்கு சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே, அவனுக்கும் நமக்கு ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாமல் போய் கொண்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறவாளாக இருந்தால் அந்த சிம்ம ராசியில் அமைப்பு என்ன ஆகும்னா மனசு ஒற்றுமை ஏற்படும். அதாவது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனசு ஐக்கியம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல சுமூக உறவிலே குடும்பத்திலே நல்ல வளர்ச்சிகள் சிம்மராசிக்காரர்கள் அடைவார்கள். அதனால் இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த சமயத்தில் சிம்மராசிக்காரங்க இந்த சமயத்தை, அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதி, அதாவது இந்த வருடத்தினுடைய பின்பகுதின்னு கரெக்டாக சொல்லிக்கலாம் இல்லையா, அதனால் இந்த ஜூலையிலேருந்து நவம்பர் வரை இருக்கக்கூடிய அமைப்பில் சிம்ம ராசிக்காரங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, குரு பகவான் 11ல் இருக்கார். அதே குரு பகவான் நவம்பர் 18லேருந்து அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை வக்ரம் அடைகிறார். 11ஆம் பாவத்தில் லாபகுரு வக்ரகதி, அது ரொம்ப சிறப்பு. அதாவது உங்களுடைய சமசப்தமத்தை அவர் பார்ப்பார். அது சமசப்தமங்கிறது 7ஆம் பாவம். அதனால தான் முன்னாடி நல்லா சொன்னேன் இல்லையா, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணமானவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பூரிப்பான நிலைகள், ஒரு மாற்று வழியிலே பொருள் ஈட்டக்கூடிய முக்கிய அமைப்புகள். 5ஆம் பாவத்தை உங்களுடைய குழந்தை ஸ்தானத்தை அவருடைய சப்தம பார்வை பார்க்கின்றபடியினாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல உங்களுடைய தைரிய வீரிய சகோதர ஸ்தானத்தை அவர் 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றபடியினாலே உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம். அதே போல சகோதர சகோதரிகளிடம் மன ஒற்றுமை ஆகியவைகள் கிடைக்கும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க இந்த சமயத்தில் சிவபெருமான் வழிபாடு மிக 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 அவசியம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரியன் வழிபாடு, அதே போல சிவன் வழிபாடு காலை பொழுது மிக அவசியம். சூரிய பகவானுக்கு உகந்த நேரம் காலை பொழுது. அதனால தான் சூரிய நமஸ்காரம்னா காலையில் செய்வார்கள். அதே போல அவருக்கு உகந்தமான இந்த சூரிய நமஸ்காரம் செய்வது, சிவபெருமானை காலையில் சென்று வழிபாடு செய்வது. அதே போல பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு வில்வ மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். அதே போல வில்வத்தை பிரதோஷ தினத்திலே பறிக்கக்கூடாது, அதற்கு முன்தினமே பறித்து வைத்து விட வேண்டும். அதுவும் திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் ச திரையாயுதம் திரி ஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம், இந்த மாரி மந்திரத்தை சொல்லி சிவபெருமானுக்கு இந்த வில்வத்தை அர்ச்சனை செய்து நல்லா வழிபாடு செய்தோமே ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய கர்ம சாவல்ய தோஷங்கள் நிவர்த்தியாகும். பொதுவாக சிம்ம ராசினாலே உங்களுக்கு கர்ம சாவல்யம் அதிகமாக இருக்கும், அவைகள் நிவர்த்தியாகும். அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே நபர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான். அடுத்தது சிவபெருமான். இதை வழிபாடு செய்யுங்க, நல்ல பலன்களை பெறுவீர்கள். கன்னி ராசிக்கு 2025 எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். கன்னி ராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது நல்ல பலன். குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால், அதாவது குரு பகவான் 9ஆம் பாவத்திலே வக்ரகதியிலே இந்த வருடம் பிறக்கின்றது. அதனால பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலிமை அடைகிறது. தந்தையாருக்கும் உங்களுக்கும் சுமூக உறவு, பூர்வீக சொத்துக்கள் வரந்து சேர வேண்டியிருந்தால் அவைகள் எல்லாம் வந்து சேரும். சொத்துக்களினுடைய சேர்க்கை அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி, 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், அதே போல மாத்ருஸ்தானம், அதே போல கிரகங்கள், அதாவது கிரக பிரவேசம் செய்ய சொந்த வீடுகளை தரக்கூடிய இடம் 4ஆம் பாவம். அதற்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்திலே வக்ரம் அடைகிறதுனாலே இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்ல அமைப்பு. வீடு இல்லாதவர்களை வீடு கட்டக்கூடிய அமைப்பு, சொந்த வீடு உங்களுக்குன்னு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த 2025 ஒரு கிரக பிரவேசம் கண்டிப்பாக செய்வீங்க. அதனால் இடம் வாங்கி வீடு கட்டலாக இருக்கலாம், அல்லது ஒரு கட்டின வீட்டுக்கு கிரக பிரவேசம் இருக்கலாம், அல்லது ஒரு ஃப்ளாட்ஸாக இருக்கலாம், தனி வீடாக இருக்கலாம். அதனால் இந்த இதில் 2025 நிச்சயமாக ஒரு கிரக பிரவேசம் உங்களுக்கு உண்டுங்க. அதனால் ஒரு யோக பலன் உங்களுக்கு உண்டு. அது குறிப்பாக கிரக பிரவேசங்கிற ஒரு அமைப்பு. அதே போல் வாகன யோகம், 4ஆம் பாவங்கிறது வாகன யோகத்தையும் தரும். அது மட்டும் இல்லை, 4ஆம் பாவம் அப்படிங்கிறது உபய ராசியிலே வரும். சரராசினா வாகனம் மட்டும்தான், ஸ்திர ராசினா வீடு மட்டும்தான். ஆனால் அந்த உபய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா வாகன யோகத்தையும் கொடுக்கும், வீடு யோகத்தையும் கொடுக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறது மாதிரி இந்த 2025ங்கிற ஒரே ஒரு இடத்துல வாகன யோகமும் பெறுவார்கள், சொந்த வீடு வாய்ப்புகளும் அவர்களுக்கு பிரகாசமாக உள்ளது. அது மாதிரி இந்த வருடத்தில் இன்னொரு
சிறப்புகள் நிறையாக உள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே உங்களை வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருந்த கேது பகவான் கொஞ்சம் மெல்ல நகர்றார். அது உங்களுக்கு யோகம்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 கேது பகவான் ஜென்மஸ்தானத்தை விடுத்து உங்களுடைய 12ஆம் பாவம், பொதுவாக மற்ற கிரகங்கள்லாம் 1, 2, 3ன்னு ஸ்தானத்தை போயிட்டு இருக்குன்னா, ராகு கேது பகவான் மட்டும் அபசவ்யமாக பின்னோக்கி செல்வார்கள். 12, 11, 10, 9 அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அதில் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை இத்தனால ஆட்டி படைத்து கொண்டிருந்த கேது பகவான் ஜென்மஸ்தானத்தை விடுத்து 12ஆம் பாவத்துக்கு போடுவார். அது மட்டும் இல்லை, சமசப்தமம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கொஞ்சம் அடிக்கடி ஒரு சிக்கல்கள், அடிக்கடி வாய் தகராறு, ஏற்கனவே வாக்கா தகராறு இருக்குது, இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டு இருந்தக்கூடிய ராகு பகவானும் சமசப்தம ஸ்தானத்திலிருந்து 6ஆம் பாவம் பின்னோக்கி வந்துடுறார். இந்த 6, 12உடன் ராகுக்கு இது அமைப்பு வருது இல்லைங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. இது என்ன பலனை தருங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதல்ல என்ன அப்படின்னா, வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கும். ரொம்ப நாள் வெளிநாடு போவே இல்லைங்க, எப்போதாங்க வெளிநாடு போவேன், இல்லது வெளிநாட்டில் ஏற்கனவே எனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அங்கீகாரம் இருக்குது, அங்கே போய் நான் ஜாயின் பண்ணலாம், விட்ட வேலையை தொடர முடியுமானா கண்டிப்பாக தொடரலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் வெளிநாடு சென்றால் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். மேலும் நான் ஒரு வெளிநாடுகளிலே இருக்கின்றேன், இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும், இந்த நாட்டிலிருந்து எனக்கு சரியானபடி ஒரு சலுகை, ஒரு சரியானபடி வருமானம், ஒரு சரியானபடி அங்கீகாரம், சரியானபடி உயர்வுகள் இல்லை, இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டு, நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேன், இன்னொரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய கன்னியா ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் கேது ஜென்மஸ்தானத்திலிருந்து 12க்கு போகிறார். அதனால் வெளிநாட்டிலேருந்து இன்னொரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். அல்லது ஒரு நிறுவன மாற்றம், இந்த நிறுவனத்தில் எனக்கு பேக்கேஜ் சரியானபடி இல்லை, இதில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வரக்கூடிய வருமானங்கள், இதை தாண்டி எனக்கு இந்த நிறுவனத்தில் சேர்ந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய வருமான தொகைகள் அதிகமாக இருக்குது, அதனால் தொகுப்புகள் அதில் போய் நான் சம்பாதிக்கலாமா? கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அப்படியான ஒரு மாற்றத்தையும் இந்த கேது பகவான் உங்களுக்கு வழங்குகிறார். அது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவான், குறிப்பாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இதோ ஒரு வாங்கணும், இதற்கு உங்களுக்கு சாதகமான ஒரு கடன் கிடைக்கணும், அரசாங்கத்திலேருந்து ஒரு சாதகமான கடன் கிடைக்குமானா நிச்சயமான முறையிலே ஒரு குறைந்த வட்டியிலே கடன் கிடைக்கும். ஏற்கனவே நான் கடன் வச்சுட்டு இருக்கேங்க, எனக்கு ஏற்கனவே இன்னொரு கடனை சொல்கிறீங்க அப்படின்னா கடன் இருப்பவர்களுக்கு கடனை குறைக்கும். ஏன்னா ராகு பகவான் அப்படிங்கிறவர் மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன். போகம்னாலே சந்தோஷம் அப்படின்னு பேர். மணிமந்திர ஔஷதம் அப்படின்னால நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிலே வெற்றி. குலதெய்வத்தினுடைய காரகத்துவம் ராகு பகவான், அவர் 6ல் போகிறதுனால குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கடன் நிவர்த்தி ஆகுங்க. எளிமை. இந்த ராகு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதை வைத்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுங்கிறத செஞ்சுக்கணும். அதை நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா நல்ல பலனை தருவார் பிரத்யட்சமாக ராகு பகவான். ராகு பகவான்கிறது நம்ம குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தினுடைய சாட்சாத் சுரூபம் ராகு பகவான். துர்கா பரமேஸ்வரியினுடைய சுரூபம். ராகு பகவானுக்கு பிரத்யதி தெய்வதையாக துர்கா பரமேஸ்வரி. அதனால தான் பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சிகள் நடைபெறக்கூடிய காலத்திலெல்லாம் முக்கியமாக ஆதீன கோவில்களில் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவி மகாத்மத்தை கொண்டு சண்டி ஹோமமும் கணபதி ஹோமமும் செய்வாங்க. நான் கேதுக்கு காரக தெய்வம் கணபதி, ராகுக்கு காரக தெய்வம் துர்க்கை. அதனால் துர்க்கை வழிபாடு மிக மிக அவசியம். துர்க்கை வழிபாடு மட்டுமல்ல, குலதெய்வ வழிபாடு. பொதுவாக இந்த குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அதில் ஒரு சாட்சாத்காரம் ரொம்ப சொரூபம். அதனால் அந்த சுவாமியை வழிபாடு செய்து வருவது மிக மிக நல்லது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தில் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில இருந்து நிவர்த்தி அடைந்து, அதே குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி 2025 மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். 7ஆம் அதிபதி 10, 4ஆம் அதிபதி 10. இந்த 4, 7, 10 இந்த 3 பாவமும் ஒரு கனெக்ட் ஆகுது பாருங்க. 4, 7, 10 என்ன அமைப்புனா, இதுக்கு கேந்திரம்னு பேர். 1, 4, 7, 10 கேந்திரம். இந்த கேந்திரத்திலே குருவினுடைய சேர்க்கை வரக்கூடியது என்ன அப்படின்னா நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். இந்த கேந்திரத்தினுடைய அமைப்பில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இதில் ஒரு கனெக்ட் ஆகும்போது தான் ஒரு வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். அதனால தான் தசவித பொருத்தத்தில்
மாகேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4, 7, 10க்குள்ள அந்த நட்சத்திரம் வந்தால் தான் அந்த கேந்திர பொருத்தம் வரும். அதெல்லாம் மாகேந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த கேந்திர பொருத்தம் இருந்தால் தான் உங்களுக்குள்ள வம்ச அபிவிருத்திகள் சக்குன்னு இருக்கும். அப்படியாக அந்த வம்ச அபிவிருத்திகள் தரும்படியான ஒரு விஷயம் அது வந்து குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாபாரஸ்தான அபிவிருத்தியாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய அபிவிருத்தி நீங்கள் செய்யக்கூடியதை உங்கள் குழந்தைகளும் செய்யணும். நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், குழந்தைகளும் இதே வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுவோம், அதே வியாபாரத்தில் அவர்களும் வந்து சேரணும்னு நினைப்போம் இல்லையா? அது மாதிரியான விஷயங்கள் அந்த கேந்திர பாக்கியம் இப்போ நடக்கிறது. 4-7-10ங்கிறது ஒரு கேந்திர பாக்கியம். இந்த ஏகத்துல இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொரு ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா, சனி பகவான் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சற்ற குறைய பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் பாதி, அதாவது 4.5 மாதங்கள் அவர் வக்ரகதி அடைகிறார். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். பொதுவாகவே வாக்கிய முறைப்படி அடுத்த வருடம் அதாவது 2026 தான் சனி பயிற்சி. நம்மளுடைய திருக்கோயில் அனுஷ்டான வாக்கிய முறைப்படி சனி பகவான் 2025 முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கின்றார். 6ஆம் இடத்திலே தான் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதனால் இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று வக்ரம் அடைந்த கூடிய காலம். குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, குழந்தைகளுக்கென்று எதிர்கால சிந்தனையிலே ஒரு முதலீடு செய்வது, அவர்கள் பேரிலே ஒரு பொன் பொருள் ஆபரணம், நகை நட்டுக்கள், வாகனம், வீடுகள் வாங்குவது அப்படின்னு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த சமயத்தை கன்னிராசிக்காரங்க நன்கு பயன்படுத்த வேண்டும். இந்த சமயத்தில் முக்கியமாக நீங்கள் வந்து என்ன செய்யணும், எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். ஆஞ்சநேயர் சனி பகவான் வந்து 6ல் இருக்கார் அதனாலயா, இல்லைன்னா அவர் வந்து வக்கரம் அடைகிறார் அதனால, அப்படிலாம் கிடையாதுங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் மிக மிக அவசியம். ஐயப்பன் ரொம்ப உசக்தி. ஐயப்பனை வணங்குவது, ஆஞ்சநேயரை வணங்குவது, சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுவது, அதே போல ஐயப்பனுக்கு துளசி மாலை கட்டி போடுவது மிக 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 உகந்தது. அதனால் இது 2 செஞ்சு வாருங்கள். நல்ல பலன்களையும் குடும்பத்திலே நல்ல அதி உன்னதமான நல்ல லாபங்களும் ஏற்படும். துலா ராசிக்கு 2025 பலன்களை விரிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு இந்த 2025 வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது. முதல் விஷயம் மாற்றம். அதே போல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிறது. இந்த மாற்றம் ஏமாற்றத்தை தருமா முன்னேற்றத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றத்தை தருகிறது. பொதுவாகவே துளாராசிக்கு கடந்த சில வருடங்களாகவே ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல ஒரு படி ஏற்றங்கள் அப்படின்னா அடுத்து 2 படி இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கு. ஒரு சில விஷயம் அதை வந்து உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. கை கெட்டது வாய் கட்டலைங்க. மரத்தில் இருக்கக்கூடிய பழம் எப்படிங்க வாய்க்கு சுவையை தருங்கிற மாதிரி எட்டியே இருக்குது, கைக்கு கிடைக்கல, கை கிடைச்சாலும் வாய்க்கு கிடைக்கல. அப்படியான சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிறது. இந்த காலம் அது எல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய காலமாக அமைகிறது. அதாவது முதல்ல விஷயம் என்னன்னா, அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடையக்கூடிய வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தை விடுத்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 நேர்கதிக்கு வராரு. அஷ்டமத்தில் இருக்கிற நேர்கடைஞ்சிருந்து என்னங்க புண்ணியம், உதயம் வந்து உத்தரத்துக்கு ஆகுமாம்பாங்க. அது மாதிரி அதனால் நமக்கு என்ன புண்ணியம்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். 9ஆம் பாவம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம். துளாராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த 9ஆம் பாவம். எல்லா கிரகத்துக்கும் முக்கியம், துளாராசிக்கு மிக 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 முக்கியம். ஏன்னா 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் சேர்ந்து அது வந்து புதனுடன் சம்பந்தப்பட்டது. அந்த இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்றாரு. இந்த 9ல் குரு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஓடனவனுக்கு 9ல் குருப்பா, ஆட்டோனுக்கு அஷ்டம சனிப்பாங்க. அதனால் ஒரு விஷயத்திலே நாம் வந்து ஜெயிச்சு காட்டினோம் அப்படின்னா அது 9ஓட குரு சம்மந்தப்படுத்துவாங்க. அதனால் இதில் என்ன விஷயம்னா 9ல் குரு இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்படியான ஒரு வெற்றியை துளாராசிக்கு 9ஆம் பாவத்தின் அதிபதி குரு தருகிறார். இந்த இடத்துல ஒரு நல்ல சிறப்பு இன்னொரு என்னன்னா, அதே குரு பகவான் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு,
உங்களுக்கு விரய செலவுகள், வீண் செலவுகள், பலவிதமான சிரமங்கள், குடும்பத்திலே உங்களுக்கும் வாழ்க்கை துணைவிற்கும் அடிக்கடி சண்டைகள் அப்படின்னு ஏற்படுத்தி கொண்டிருந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அப்படியே கொஞ்சமாக மாறுறாங்க. இந்த 2025 உங்களுக்கு ரொம்ப நல்லது தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னா, ஒரு நல்லது கிடைப்பது அப்படிங்கிறது ஒன்று, நமக்கு வரக்கூடிய அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி அடைவது ஒன்று. இதில் வந்து 2வது ரகம் மிக மிக முக்கியம். அதனால் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து நிவர்த்தியை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தருகிறார். அந்த ராகு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து அப்படியே பின்னாடி 5ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல் கேது பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்திலிருந்து நகர்ந்து 11ஆம் இடத்திற்கு வருகிறார். மற்ற கிரகங்கள்லாம் 1, 2, 3 லக்னம் அப்படி இப்படி வரிசையாக அப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த ராகுவுக்கு எதுவும் அப்படியே பின்னோக்கி சொல்லுவார்கள். 12ஆம் பாவம் 11, 10, 9, 8, 7 அப்படின்னு பின்னோக்கி போயின்னு இருக்கும். அப்படியான இந்த ராகுக்கு எதுவும் பின்னோக்கி செல்வதனாலே இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் வலிமை அடைகிறது கேதுவினாலே. அதனால் வெளிநாடு செல்ல வேண்டும், வெளியூர்கள் செல்ல வேண்டும், வெளிநாட்டிலே நமக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், வெளிநாடுகளிலிருந்து நமக்கு நிதி வரவுகள் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமை அடைவதனாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், முக்கியமாக திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். 5லே வரக்கூடிய ராகு பகவான் குழந்தை பாக்கியத்தையும், செவ்வாயினுடைய அந்த ஆதிக்கம் திருமணமாகின்றவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் கைகூட்டி வைக்கும். அதனால் நல்ல பலன்கள் பெறுவார்கள். 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான், ராகுங்கிறவர் மணி மந்திர ஔஷத போக போக்கியக்காரகன். இந்த போகக்காரகன் 5ல் வர்றது நல்லதுங்க. இது வந்து வம்ச அபிவிருத்தியை தரும். குலதெய்வத்தினுடைய சாட்சாத் சுரூபம் ராகு பகவான். அதனால் வெகு நாட்களாக இறைவிடம் வேண்டியிருக்கீங்க, நான் வந்து சுவாமியை வேண்டிக்கிறேன், இந்த குழந்தை பிறந்தால் இதுக்கு வந்து நான் மொட்டை போடுறேன், இந்த சாமிக்கு வந்து நான் காவடி எடுக்கிறேன், இந்த சுவாமியை நான் வந்து கும்பிட்றேன், பாலாபிஷேகம் செய்கிறேன், பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறேன், நடந்து வரேன், பிரார்த்தனை, எவ்வளவோ வகையான பிரார்த்தனைகள், எண்ணற்ற பிரார்த்தனைகள் இருக்கின்றது. பிரார்த்தனைகளுக்கு ஒரு வரையறை கிடையாது, அதற்கு ஒரு திட்டம் கிடையாது. ஏன்னா நமக்கும் அது இறைவனுக்கும் சம்பந்தப்பட்டது. அதனால் அப்படியான அந்த பிரார்த்தனைகள் செய்கிறது ஒன்றுன்னா அதை நிறைவேற்றாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது வேறு. நம்ம வேண்டிகிட்டு இருப்போம், ஆனால் அது கைகூட்டி வச்சிருவார் இறைவன். ஆனால் அதை நம்ம உடனே செய்து முடிப்போமான்னா முடிக்க மாட்டோம். அதான் பொதுவாக சொல்லுவாங்க, ஏழை பிரார்த்தனைக்கு 7 வருஷம் ஆகும்பாங்க. இந்த 7 வருடங்களாக ஆகுமா அந்த ஏழையினுடைய பிரார்த்தனை முடிவடைவதற்கு? ஆனால் உடனே நான் சாமிகிட்ட வேண்டும் போது, இறைவா எனக்கு இதை பண்ணி கூட, உடனே நான் வந்து இதை செய்கிறேன், உடனே அவனை வந்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம வேண்டுவோம். ஆனால் அந்த இறைவன் நமக்கு அந்த பிரார்த்தனையை கைகூட்டி வைத்த பிறகு சரி போவோம், அப்புறம் போவோம், இது வந்துருச்சு, அதுக்கு அர்த்தம் போவோம் அப்படின்னு அதை தள்ளி 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 போட்டுக்கொண்டு இருப்போம். ஆனால் துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ அப்படி இல்லைங்க. 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து உட்கார்றாருங்க. இந்த சமயம் அப்படிங்கிறதுனால வெகு நாட்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியாமல் இருந்தால் உடனே போவீங்க. இப்போ இந்த சமயத்தில் வெளியூர்கள் செல்லுவது, வெளிநாடுகள் இன்ப சுற்றுலாக்கள் செல்வது, வேலை நிமித்தமாக போவது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் தேடி வரும். குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கான பாக்கியம், பூர்வமாக செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன், அந்த நேர்த்திக்கடன் எல்லாம் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போது வரும். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் சொல்றாருங்க, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படிங்கிறார். அதாவது இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலே அதற்கு என்ன வேணும்னா இறைவனுடைய அனுகிரகம் வேணும். சாமியோட அனுகிரகம் இருந்தால் தான் சாமியவே நம்ம கும்பிட முடியும். அது மாதிரி நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் இறைவன் அனுகிரகம் செய்தால் மட்டும்தான் நாம் அந்த இறைவனை சென்று அந்த தின் எண்ணம் அப்படின்னு பேர், சங்கல்பம்னு சொல்லுவாங்க, அந்த தின் எண்ணத்துடன் நான் இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதற்கு அவருடைய அனுகிரகம், அது மாதிரியான ஒரு தின் எண்ணம் நீங்கள் கொள்ளுவதற்கான வாய்ப்பு துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து ராகு பகவான் 5ஆம் இடத்திலே வழங்குகிறார். அதனால் இந்த சமயத்திலே ஒரு தின் எண்ணம், இந்த வழிபாடுகளில் மட்டும் இல்லை, உங்களுடைய செயலிலே, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வேலை அலுவலகத்திலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய மேலதிகாரி உறவு முறையிலே, கீழதிகாரி உறவு முறையிலெல்லாம் இந்த தின் எண்ணம் வெளிப்படும். அதனால் இந்த இறைவன் வழிபாடை செய்து வாருங்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் துலா ராசிக்காரங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடம்
6ஆம் இடத்தில், அதாவது 6ஆம் ஆதிபதியாக துலா ராசிக்கு உள்ள முக்கியமான குரு பகவான் அவர் 9ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறார். அது நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 அடுத்த வருடம், அதாவது 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை இந்த காலம் அப்படிங்கிறது 9லே குரு வக்கர பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறார். பொதுவாகவே குரு பயிற்சியானாலே உங்களோட துளாராசியை தான் முதல்ல 5ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதுதான் முன்னாடியே சொன்ன மாற்றம், முன்னேற்றம் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இந்த மாற்றம் ஏமாற்றமான கிடையவே கிடையாது. நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையிலே நல்ல செழுமையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய, அதாவது 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் பாவத்தில் அந்த சமயத்தில் ஏற்கனவே ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார்கள். அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம், வம்ச அபிவிருத்திகள் போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படும். வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாடு பாக்கியம். உடல் நல குறைவு இருப்பவர்கள் கூட அந்த உடல் நல குறைவிலிருந்து விடுதலை பெற்று உடல் ஆரோக்கியமாக உணர்வார்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே கடன் இருந்தால் அந்த கடன் நிவர்த்தியிடம் 5ஆம் பாகம் வலிமையானதான் கடன் நிவர்த்தியாகும். 6ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போகிறதுனால கடன் நிவர்த்தியாகும். எதிரிகள் தொல்லைகள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி மன கஷ்டம், உங்களுக்கு என்ன மன கஷ்டம், எது இது நான் நடந்தாதாங்க எனக்கு நிவர்த்தியாகும், நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அப்படின்னு பல நன்மைகளை இந்த 2025 துலா ராசிக்காரங்களுக்கு வழங்கவிருக்கிறது. முன் சொன்ன போல ஏற்கனவே சொன்ன பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். குலதெய்வ வழிபாடை செய்து வாருங்கள். நல்ல பலன்கள் இந்த 2025 துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை 2025 எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே இவர்களுக்கு நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள். தன்னுடைய குடும்பம் தான் நமக்கு சார்ந்தது அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு பரந்த ஒரு எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அப்படியான அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிற அந்த வரக்கூடிய புதிய வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா, ராகு கேது பகவான் 11ஆம் பாவத்திலேயும் அதே மாதிரி 5ஆம் பாவத்திலையும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. ராகு கேது முறையாக பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அப்படியே பின்னோக்கி செல்லக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள். அவர்கள் விருச்சிக ராசிக்கு, அதாவது 10ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் வருகின்றார். மேலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். முதல்ல இப்போ ஆரம்பத்தில், இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்துல வக்ரகதியிலே நேர் பார்வையாக முதல்ல உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்படிதான் இந்த வருஷம் முதல்ல ஆரம்பிக்குது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 குரு பகவான் தன்னுடைய வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மறுபடியும் நேர்கதியிலே பிரயாணம் செய்கிறார். இந்த நேர்கதியில் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பில் அவர் மாறும்போது அவர் ரிஷப ராசியில் இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தை நோக்கி அவர் நகர ஆரம்பிக்கிறார். அப்படி நகரும் போது சரியாக மே மாதம் 11ஆம் தேதி 2025 உங்களுடைய 7ஆம் வீட்டிலிருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டிலே குரு பகவான் செல்லுகிறார். அவருடைய அமைப்பு என்ன அப்படின்னா, அவர் குரு பகவான் மறைகிறாரு. ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி போயின்னு இருக்கு. இது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சென்றாலும் கூட ஒரு நல்ல விஷயம் நிறைய இருக்குது. இதில் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த 2025 அந்த மே மாதம் 11ஆம் தேதி செய்யக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் நேராக உங்களுடைய அர்த்தாஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். அது 9ஆம் பாவத்தினாலே. அந்த 9ஆம் பாத பார்வையினால
சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்றார். அதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயம்லாம் பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சரியானபடியான வளர்ச்சிகள் அல்ல. கொஞ்சம் வளர்ச்சிகள் அல்லது ஒரு பணங்காசுகள் வரவுகள் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான செலவுகளும் அவர்களுக்கு இருக்குது. தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிற மாதிரியானது, கொஞ்சம் குடும்பத்திலே மருத்துவ விரயங்கள், இது மாதிரியானதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் மாறிட்டதுனால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இந்த சனி பகவானை பார்க்கறதுனால் அவரினால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பல உபாதைகள் நிவர்த்தியாகும். ஏனால் சனிக்கு குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது. அப்புறம் இன்னொரு நன்மை இந்த வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அது ஒன்று. இன்னொன்று சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அது எப்போ அப்படின்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியாகப்பட்டது வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம். அர்த்தாஷ்டம சனி வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர் கொஞ்சம் கெடு பலனை தரக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அவர் வக்ரகதியிலே அவர் செல்லும் போது அவருக்கு அந்த அவருடைய பார்வைகள், அவருடைய அந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாம் அப்படியே மாறி நல்ல பலன்களை சனி பகவான் வழங்குவார். அதனால் இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலம் ஒரு நல்ல அற்புதமான பொற்காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மேலும் இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றபடியினாலே அவர் கூட என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 வரையில அவர் வக்ரகதி அடைகிறார். அதனால இந்த வருடத்துல 2 கிரகங்கள், ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்திலே ஒரு கிரகம் வக்ரத்தில் போயிட்டு இருக்கு, அடுத்து குரு பகவானும் வக்ரம் அடைகிறார், அதுக்கு முன்பே சனி பகவானும் வக்ரம் அடைகிறார். அதனால இதனுடைய அமைப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வருடத்திலே பல நல்ல பலன்கள் கிடைக்கும். எப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை வக்ர பார்வையிலே பார்க்கிறார் பிப்ரவரி 10 வரை. அதுவரை பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவி இடையே நல்ல உறவு வலிமைகள், நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். குரு பகவானினுடைய பார்வை 5ஆம் பாத பார்வையினாலே உங்களுடைய 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் செல்ல வேண்டும், அல்லது கடல் கடந்து சென்று படிக்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் அது போலவே ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகி வெளிநாடு செல்வதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் குரு பகவான் உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் அப்படிலாம் நிறைய இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 3ஆவது பாவம். அதனால நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒரு இருப்பிடத்திலிருந்து உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம் தொலை தூரத்தில் இருக்கு, அல்லது நான் வெளியூரில் இருக்கேன், நான் வேலை என்னுடைய குடும்பம் எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கு, எப்போ நான் குடும்பத்துடன் சேருவது, எனக்கு ஒரு மாற்றம் தேவை, எனக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ஒரு ப்ரெஷர் இருக்கு, அதிகப்படியான வேலைகள் செய்கிறேன், அதுக்கு தக்கன சம்பளம் வருதானா இல்லை, நான் செய்யக்கூடிய வேலையில் நிறைய வேலை செய்கிறேன், ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி நிறைய கஷ்டங்கள், நிறைய விதமான விஷயங்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஒரு மாற்றம் ஏற்படாமல் சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த குரு பகவான் ஆரம்பத்தில் என்ன செய்கிறாருன்னா, அதையில எல்லாம் பார்வை வருவதனாலேயே அந்த மாற்றங்களை உங்களுக்கு வழங்குகிறார். அதனால நல்ல மாற்றங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி ராகு பகவான் 10ஆம் பாவத்திற்கு வருகிறார், கேது பகவான் 4ஆம் பாவத்திற்கு வருகிறார். முதல்ல அவர் 5, 11 இருக்காங்க, அப்புறம் 4, 10க்கு மாறுறாங்க.
இதுவும் சொல்லப்போனால் உங்களுக்கு அமோக நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போகஸ்தானாதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு வருகிறார். அதே மாதிரி ஞான மோட்சகாரகன் ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். பொதுவாகவே 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 10ல் எந்த கிரகம் இருந்தாலும் சரிதான், அந்த கிரகம் ஒரு ஜீவனத்துக்கான வழியை உங்களுக்கு சாதகமாக்கும். ஏதாவது ஒரு ஜீவனம், ஒரு மனிதன், உத்தியோகம், புருஷ லட்சணம், அஸ்வகா வேகம் அஸ்வலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல வேலைங்கிறது முக்கியமாக இருந்தால்தான் நம்மளால ஜீவிதம் செய்ய முடியும் இல்லைங்களா? அதனால ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியூர் வெளிநாடுகள் செல்வது, அதனால் ஒரு நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுவது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்களை வழங்குவார். அதனால் 10ல் கேது சுபிக்ஷம். அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் சயன அயன சுகஸ்தானத்தில் அந்த சுகஸ்தானம்னு பேர் 4ஆம் இடம். அதில் வரக்கூடிய போக போக்ய மணி மந்திர ஔஷதகாரகன் ராகு பகவான் அவர் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இல்லத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். புதிய வீடு வாங்கணும், புதிய வீடு ரொம்ப நாளாக வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், கிடைக்காம இருக்குங்கிறவங்க கூட வீடு வாங்கக்கூடிய நல்ல அமைப்புகளை உருவாக்கும். அதனால் இந்த 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக வழங்குகிறது. குறிப்பாக இந்த சமயத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன செய்தால் மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு மிக 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 அவசியங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இதில் வரக்கூடிய 2025 வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், அதுபோல் ஷஷ்டி, இது போல வரக்கூடிய நாட்கள், செவ்வாய்க்கிழமைகள், இதிலெல்லாம் என்ன படிக்கலாம்னா வேல்மாறல் அப்படிங்கிற அந்த அற்புதமான மந்திரம் எதை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் செய்கிறீங்களோ அது 48 தினங்களிலே கை கூட்டி வைக்கக்கூடிய ஒரு பிரத்யட்சமான மந்திரம் வேல்மாறல். அதை பாராயணம் செய்து வாருங்கள். நல்ல பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். தனுசு ராசிக்கு 2025 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்திற்கு குரு பகவான் வரவிருக்கின்றார். அதே போல 9ஆம் பாவத்திலே ராகு, 9ஆம் பாவத்திலே கேதுவும் 5ஆம் பாவத்திலே ராகுவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் உருவாகுகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஒரு காலம் அப்படிங்கிறது குரு பகவான் வக்ரகதியிலே தான் ஆரம்பிக்கின்றார். மறுபடியும் ஜூலை மாதத்தில் குரு பகவான் சனி பகவானுடைய வக்ரம், நவம்பர் மாதத்தில் குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சற்றேறக்குறைய உங்களுக்கு சாதகமான வழியிலே தான் பலவிதமான கிரக சஞ்சாரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல குரு பகவானுக்கு பயிற்சி மே மாதம் 11ஆம் தேதி 2025 நடைபெறுகிறது. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய முதல்ல குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சில கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் குரு பகவான் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து கொண்டு 7ஆம் பாவத்திற்கு பயிற்சி அடைகிறார். உங்களுக்கு கலத்திரஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் நேர் பார்வையாக உங்களை பார்க்கின்றார். குரு பகவானுடைய பார்வைக்குள் தனுசு ராசிக்காரங்க வராங்க. அது மட்டும் இல்ல, தனுசு ராசிக்கு ராசிநாதன் அப்படிங்கிறவரே குரு பகவான் தான். அதனால குரு பகவான் நேரடியாக உங்களை பார்க்கின்றபடியினாலே அவருடைய பார்வை, அவருடைய சப்தம நேர் பார்வை, அதற்கு 180 டிகிரி அந்த நேர் பார்வை உங்கள் மீது படுவதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பல நாட்களாக தேங்கி தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிகவும் எளிய முறையிலே, சுறுசுறுப்பான முறையிலே, சாதகமான முறையிலே, சீக்கிரமான முறையிலே உங்களுக்கு வெற்றியாகவும் அதன் மூலமாக திருப்தியாகவும் அமையும். ரொம்ப நாளாக அவங்க தேங்கி கிடக்கு, ஏதோ கடன் சுமை ரொம்ப நாளாக கிடக்கு, இதை எப்போ தான் அடப்போம்னு நினைக்கிறேன், திடீர்னு அதை அடைச்சி முடிச்சு அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வெளியில் எடுக்கிறது, அதுலேருந்து லாக் பண்ணி இருக்கக்கூடிய பொருளோ அல்லது அந்த இடத்தையோ, அது மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல, உங்களுக்கு பணம் யாராவது ரொம்ப நாளாக கொடுக்காமலே இருக்காங்கன்னா திடீர்னு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறது, கல்யாணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய குரு கலத்திரஸ்தானம். அதனால் கல்யாணம் ஆகியவர்களுக்கு கல்யாணம் நடைபெறுவது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்கள் நடைபெறும். மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளையும் குரு பகவான் உருவாக்குகிறார். அதனால ஒரு துறை மட்டுமல்லாமல் பல துறையிலே வியாபித்திருந்து பொருள் ஈட்டுவதற்கான ஒரு ஆதாரத்தை நல்லபடியாக தனுசு ராசிக்காரங்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. மேலும் இந்த 2025 மேலும் பல நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சியை அடுத்து அதற்கு முன்பாகவே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 நடைபெற இருக்கின்ற ராகு கேது பயிற்சி.
இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் பாவத்திற்கு ராகு பகவான் வருகிறார். இப்போ வந்து ராகு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். பொதுவாகவே ராகு பகவான் அபசவ்யம், அதாவது அப்பிரதட்சணமாக செல்லக்கூடிய, பின்னோக்கி செல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டவர். அதனால தான் அவருக்கு சாயா கிரகம் அப்படின்னு பேரு. அவர் 4ஆம் பாவத்தில் இருந்து 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். அதே போல கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து அப்படியே பின்னோக்கி வந்து 9ஆம் பாவத்திற்கு வருவார். இந்த 3, 9ங்கிற அமைப்பிற்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பல நல்ல பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது. இந்த ராகு கேதுவும் இந்த 3ஆம் பாவத்தில் வரக்கூடிய போகியக்காரகன் ராகு பகவான். அதனால வந்து என்ன நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல மாற்றங்களை முதல்ல கொடுப்பார் உங்களுக்கு. வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று ஆசையில் இருப்பவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தையும், அதே போல வந்து ஒரு இடம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு இடமாற்றையும், பூர்வீக சொத்திலே ஏதாவது பிரச்சனை இருந்து வந்து அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது பாகங்கள் கிடைக்காமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும், தந்தையார் அதே போல உங்களுடைய மாமனார் வழியிலே உங்களுக்கு தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நிதி வரவுகள், அவைகள் எல்லாம் நிதி வரவுகள் வருவதற்கும் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுகின்றது. 9ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய கேது பகவான் ஞான மோட்சகாரகன், பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்தில் செல்கின்றபடியினாலே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வெகு நாட்களாக ஏதாவது நீங்கள் நேற்றிக்கடன் செய்து, அதாவது ஏதாவது பிரார்த்தனை செய்து அதை பிரார்த்தனை செய்ய முடியாமல் இருக்குன்னா அவைகள் நல்லபடியாக ஈடேறும். அது மட்டும் இல்லை, 9 அப்படிங்கிறது மணி மந்திர ஔஷதத்தில் வெற்றியை தரக்கூடிய காலம். அதனால் தெய்வ வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறது. தீர்த்த யாத்திரைகள், வெளியூர்கள், அதே போல குடும்பத்துடன் உல்லாச பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான சில நல்ல வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தருகிறார் கேது பகவான். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 இருந்து அதே போல நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த சனி பகவானினுடைய வக்ரகதி அப்படிங்கிறது குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். குறிப்பாக வாக்கிய ரீதியாக சனி பகவானுடைய பயிற்சி ஆகிறார். ஆனால் நம்மளுடைய திருக்கணித முறைப்படி முன்னாடியே பயிற்சி ஆகிறார். வாக்கிய முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் தான் அவருடைய பயிற்சி. அதனால் இப்போ வந்து இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் 3ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர வீரிய தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். இன்னொரு சிறப்பு, இந்த குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கின்றார். அது உங்களுடைய 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை, அதுவும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை, சனி பகவானினுடைய சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கின்றதுனால பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். பல முதலீடுகள் செய்வீர்கள். வீடு வாங்கணும்னு ஆசையில் இருப்பவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல வாகன யோகங்கள் உண்டாகும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்கள், அதே போல எஜுகேஷன் துறையில் இருப்பவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அதே போல இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனம், எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஸ்கிராப் பிஸ்னஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய பரியாங்கனங்கள் இருக்கும். அதே போல் அந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ராகு கேது பயிற்சி காலத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து இந்த சமயத்தில் வந்து ராகு வந்து சனி பகவானுடைய வீட்டுக்கும் கேது பகவான் சூரியனுடைய வீட்டுக்கும் வர்றதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேலே ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு, தனுசு ராசியில் பிறந்து அரசாங்க வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அதே போல இன்னொரு சிறப்பு என்னன்னா, குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைவார். அந்த சமயத்தில் அது எப்போ நடக்குதுன்னா, நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 அடுத்த வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 வரையில இந்த குரு பகவான் வக்ரகதியிலே உங்களுடைய கலத்திர ஸ்தானத்திலே செலவிருக்கின்றார். பொதுவாகவே அந்த நேர் பார்வையை விட குரு பகவானினுடைய வக்கர பார்வை அதீத நன்மைகளை தரும். அதனால் அந்த அதீத நன்மைகளை தரக்கூடிய குரு பகவானுடைய 7ஆம் பாவத்திலிருந்து வக்ர பார்வையானது நவம்பர் 18 அடுத்த வருடம் 2026 மார்ச் 17ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றது. இந்த சமயத்தில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, புதிய வகையான தொழில் துவங்குவதற்கு சாதகமான பல நல்ல விஷயங்களும், 7ஆம் இடம் அப்படிங்கிறனால
கூட்டு தொழில் செய்வதற்கும் அதன் மூலமாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். மேலும் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி மட்டுமல்ல, சயன அயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே கொள்வது முன் சொன்ன மாதிரி தான் வாகன யோகங்கள் அவைகளை எல்லாம் நல்லபடியாக கைகூட்டி வைப்பார். மேலும் கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது முக்கியமாக 5-4ங்கிறது மிக மிக அவசியம். அதனால கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடைவதற்கும் நல்ல பலன்களை இந்த மாதிரியான கிரக விஷயங்கள் ஏற்படுத்தி தரும். இதுல முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம். வியாழக்கிழமை ரொம்ப நல்ல நாட்கள். வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான குரு ஹோரை அப்படின்னு பேர். அதுபோல மத்தியானம் 1லேருந்து 2, மாலை 8லேருந்து 9 இந்த சமயத்தில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, நெய் தீபம் ஏற்றுவது, அதே போல மஞ்சள் நிற வஸ்திரத்தை அவருக்கு அர்ப்பணம் செய்வது, மஞ்சள் நிற புஷ்பத்தினாலே அர்ச்சனைகள் செய்வது, இதையெல்லாம் செய்து வந்தீர்களானால் பல நல்ல விஷயங்கள் இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். மகர ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2025ங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகளை தரக்கூடிய நல்ல வருடமாக அமைகிறது. குறிப்பாக புதிய முதலீடுகள் செய்வதற்கும் பழைய முதலீடுகளிலே பல நல்ல லாபங்களை கைகூட்டுவதற்கான ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து 2ஆம் பாவத்திலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். இது 7.5 சனி அப்படிங்கிற பயம் வேண்டாம், முன்னாடியே சொல்லியிருக்கேன், பழகுறேன். ராசிநாதன் 2ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுவது அமோக வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பணம் காசுகளிலே வரவுகள் அதிகரிக்கும். அதுவும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அப்போ குரு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 2025 ஆரம்பத்தில் பார்த்தோன்னா அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது முதல்ல அவர் தங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர பார்வையாக நேரடியாக உங்களுடைய 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்கிறார். இது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக அமைகிறது. அதன் பிறகு குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நேர்கதியிலே சஞ்சாரத்தை செய்கிறார் உங்களுடைய 5ஆம் பாவத்திலே. மறுபடியும் 6ஆம் பாவத்திற்கு அவருடைய பயிற்சி, அதாவது சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம், ருடஸ்தானம், இதுக்கெல்லாம் 6ஆம் பாவம் மிக மிக அவசியம். அந்த இடத்திற்கு மே மாதம் 11ஆம் தேதி 2025 அந்த இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிவிடுகிறார். அதனால அந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் பாவத்திலே குரு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான காலம். குறிப்பாக 12ஆம் அதிபதி மகர ராசிக்கு குரு பகவான், அவர் 6ஆம் பாவத்திலே மறைவது யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான அந்த விபரீத ராஜயோகத்தை இந்த மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்கின்றார்கள். இன்னொரு பல நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நேரடியாக பார்வை, 9ஆம் பார்வை அப்படிங்கிறது அதாவது பார்வை சனி பகவான் மீது படுகிறது. இந்த பார்வையினால என்ன நன்மைன்னா 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள் குறையும். 12ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனால முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள், பழைய முதலீடுகள், இதனால ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாதுப்பா, இதனால ஒண்ணுமே வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் மூலமாக கூட உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுத்தும். இந்த குரு பகவானுடைய 12ஆம் பாவத்தை அவர் 7ஆம் பாவ பார்வையாக பார்க்கிறதுனால அவருடைய 5ஆம் பாவத்தினுடைய பார்வை உங்களுக்கு மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது. ஜீவனஸ்தானம் வலிமை அடைவதனாலே உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படும். வேலை இல்லை என்று இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு ஸ்திரமான ஒரு நிலைப்பாடான வேலைப்பாடுகள் அமையும். ரொம்ப நாட்களாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இதற்குண்டான உரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்காமல் தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு உண்டான உரிய அங்கீகாரம் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரு பகவானை வணங்குவது நல்ல அவசியம். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது. அது மகர ராசிக்கு பார்த்தோம்னா ராகு பகவான்
2ஆம் பாவத்திற்கும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் வருகிறார். இந்த ராகு பகவான் 2-8க்கு வர்றதுனால என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல பேச்சிற்கு உண்டான மரியாதை அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேரு, அஷ்டமஸ்தானம். அதனால தடை ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாற்றமாகும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதனால. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறார். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு சனி பகவான் ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவத்திலே வக்ரம் அடைவது பண வரவுகளை மிகவும் அதிகரிக்காக செய்யும். அது ஒரு நல்ல பலனை தருது. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் 2025 அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை அவர் வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த காலம் அப்படிங்கிறது அற்புதமான பொற்காலமாக உங்களுக்கு அமைகிறது. அதனால இந்த சமயத்துல இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் அடைந்தாலும் அந்த வக்ர பார்வை சனி பகவான் மீது படுகிறது, 12ஆம் பாவத்தின் மீது படுகிறது, 10ஆம் பாவத்தின் மீது படுகிறது. அதனால ஜீவனம் வலிமையாகும், குபேர சம்பத்துகள் அடைவீர்கள், அதிர்ஷ்டங்கள் யோக பலன்களை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுவது, அதே போல அவருக்கு மிகவும் உகந்தமான மலர்கள் ஆம்பல் மலர் அப்படின்னு பேர். இந்த ஆம்பல் மலர், வன்னி இலை, இது ரெண்டும் சனி பகவானுக்கே உகந்தமான விசேஷம். அந்த எப்படி சிவபெருமானுக்கு வில்வம் உகந்தது, அதே போல விநாயக பெருமானுக்கு அருகம்பில் உகந்தது, அதே போல மகாவிஷ்ணுவிற்கு துளசி மிக மிக உகந்தது. அந்த வகையிலே சனி பகவானுக்கு அவருக்கு உண்டான அந்த இலை அப்படிங்கிறது வன்னி இலை, வன்னி மரத்தினுடைய அந்த இலையை கொண்டு அர்ச்சனை செய்வது சனி பகவானுக்கு மிக மிக பிடித்தமானது. அதனால அதை வர்ச்சனை செய்யணும். அதே போல ஆம்பல் மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு, ஆம்பல். இந்த ஆம்பல் மலரை கொண்டு அவருக்கு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோம்னா மிகவும் சந்தோஷப்படுவார். அதனால சனி தோஷத்தினால், 7.5 சனியினால், உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குஸ்தான சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகளை நிவர்த்தி செய்வார். அதனால சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் செய்து அர்ச்சனை செய்து வாருங்க. நல்ல பலனை பரிபூர்ணமாக மரராசிக்காரர்கள் பெறுவார்கள். கும்பராசிக்கு 2025 பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நல்ல யோகங்கள் கும்பராசிக்கு வருகிறது. நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். 7.5 சனியாச்சே, அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. ராசிநாதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடிய நல்ல அற்புதமான நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இதை அது மட்டும் இல்ல, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் 4ஆம் பாவத்துல இருந்து வக்ரகதியிலே தான் இந்த 2025ஆம் வருடம் ஆரம்பிக்குது. இந்த சமயம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கூட இல்லைன்னா இப்போ வரக்கூடிய காலத்திலோ புதிய வீடுகள் வாங்குவது கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் 4ஆம் பாவத்தில் போகிறதுனால. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியிலே செல்லுவார். அந்த 4ஆம் பாவத்திலேருந்து நேர்கதியில் போகக்கூடிய குரு பகவான் அப்படியே 5ஆம் பாவத்திற்கு செல்லுகிறார். அது எப்போ மாறுறாருன்னா, மே மாதம் 11ஆம் தேதி 2025 மே மாதத்தில் அப்படியே குரு பகவான் அங்கே பயிற்சி ஆகிடுவார். இந்த காலத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் 5, 2ஆம் ஆதிபதி 5, 11ஆம் ஆதிபதி 5. பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு என்னன்னா குரு பகவான் தான். காலச்சக்கர ரீதியாக 11ஆம் ஸ்தானமாக வருவது கும்பராசி. இந்த கும்பராசிக்கே 11ஆம் இடம் குரு பகவான், அதே போல 2 குடைவன் குரு பகவான். அதனால குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா
மிக மிக முக்கியமான கிரகம். ராசிநாதன் சனி எப்படியோ 2-11 குரு பகவான் ரொம்ப அவசியம் கும்பராசிக்கு. எந்த விஷயத்தையும் முழுமையாக செய்து முடிக்கணும்னு நினைப்பாங்க கும்பராசிக்காரங்க. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதில் வெற்றி பெறும் வரைக்கும் மறுபடியும் அந்த செயலிலே போராடி வெற்றி பெறுவதிலே நல்ல ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா அதுக்கு குரு பகவான் தான் காரணம். அந்த குரு பகவானினுடைய அமைப்பு இப்போ வரை 4ஆம் இடத்தில் இருக்கிறது. கட்டி போட்டு ஒரு ஓவியனை வரைய சொல்லுவதற்கும் கழியை அவுத்து விட்டு நல்லா சுடிய வரப்பான்னா அவன் எப்படி வரைவான், அதற்குமான வித்தியாசம் இப்போ வரைகிறது. இப்போ 4ல் இருக்கக்கூடிய குருவும் 5ல் இருக்கக்கூடிய குருவுக்கும் அதான் வித்தியாசம். இப்போ 5ஆம் இடத்துல குரு வந்து விட்டால் உங்களுக்கென்று சுதந்திரமாக நீங்கள் பல விஷயங்களிலே ஈடுபடுவதற்கு பல நல்ல சாதகங்கள் ஏற்படும். அதனால் 5ல் இருக்கக்கூடிய குரு சுமார் இல்லை, 2 குடையவர் 11 குடையவர். அவருடைய 9ஆம் பார்வை நேரடியாக உங்கள் மீது கும்பராசிக்கு படுகிறது. அதுவும் உங்களுடைய ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதி உன்னதமான லாபங்களை பன்மடங்காக உயர்த்தும். முதல் விஷயம் என்னன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம். யாருக்கெல்லாம் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ கும்பராசிக்காரங்க, இந்த சமயத்தில் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். அதனால் இன்னொன்று சிறப்பு என்னென்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க, எனக்கு இன்னொரு பெண் குழந்தை வேண்டும், இல்லை ஏற்கனவே எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது, ஒரு ஆண் குழந்தை வேணும், இல்லைன்னா ஏற்கனவே நிறையா குப்பை இருக்குது, இந்த மாதிரி இன்னொரு குழந்தை வேணும் என்று, இந்த குழந்தை தான் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சில நபர்கள். அது மாதிரி ஆசைப்படுபவர்களுக்கே அதே மாதிரியே அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஏன் என்றால் 2 குடையவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களை 9ஆம் பாவத்தினாலே பார்ப்பதனாலே உங்கள் எண்ணப்படியான நல்ல அமைப்புகளிலே வம்ச அபிவிருத்திகள், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி தருகிறது. இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தில் 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சிகள் அமைகிறது. இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு ராகு வருகிறார், உங்களுடைய சப்தமமான கலத்தரஸ்தானத்திற்கு கேது பகவான் வருகிறார். எப்போதும் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்லேயே தான் போயின்னு இருக்கும். ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸ், அபசவ்யம், அதாவது அப்பிரதட்சணமாகத்தான் எப்போதுமே பின்னோக்கி சொல்லுவார்கள். இந்த ஒரு கிரகம் 1, 2, 3 அப்படின்னு போகிறத விட, அதே சனி பகவான் ராகுவும் 12, 11, 10, 9, 8, 7 அப்படின்னு பின்னோக்கி தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். கேது பகவான் உங்களுடைய கலத்திரஸ்தானத்திற்கு, அஷ்டமஸ்தானத்திலிருந்து கேது பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருவது நல்லது. அஷ்டமஸ்தானம் வலிமையாகாமல் இப்போ 7ஆம் பாவம் வலிமை அடைகிறது. ரொம்ப நல்ல படங்கள், மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். வேலையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால இவருக்கு எங்கே வேலைக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே தவிடுபடியாகும். எல்லாமே மாறுங்க. முதல் விஷயம் மாறும், எல்லாமே சாதகமாக மாறும். ஏற்றங்கள் தரும்படியான நல்ல மாற்றங்கள் அமையும். அதே போல இந்த 2025 வருடத்திலே உங்களுக்கு மிக மிக நல்ல விஷயம் ஒன்று அப்படின்னா, இன்னும் 2 விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. என்னன்னா, சனி பகவான் வக்ரம் அடைகிறார். எப்போன்னா ஜூலை மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பொற்காலமான காலமாக அமைகிறது. ஏன்னா ராசிநாதன் ராசியிலே வக்ரகதியில் அடையக்கூடிய காலம் 3, 10, அதுக்கப்புறம் மட்டும் இல்லை 7ஆம் பாவம், இதெல்லாம் அவர் பார்ப்பார். இந்த சமயம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெகு நாட்களாக நீங்கள் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, உங்களுக்கு தேவையான பொருள், மிக மிக தேவையான பொருள், அது அத்தியாவசிய பொருளாக இருக்கலாம், அல்ல ஆடம்பர பொருளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருங்கிய பொருளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உரிமை உள்ள பொருளாக இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்காமல் தள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் வாங்குவதற்கு வாய்ப்பு. காரு, நகைனா நகை, வீடுனா வீடு, வேறு ஏதோ பூர்வீக சொத்துனா பூர்வீக சொத்து, அல்லது வேறு ஏதோ வீட்டு உபகரணம்னா வீட்டு உபகரணம், இந்த மாதிரியான வீட்டு உபகரண பொருள் ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்குவதற்கு சாதகமாக உங்களுக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகிறது இந்த சனி பகவானினுடைய வக்ரம் அடைவதனாலே. அதே மாதிரி இன்னொரு மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, 5ஆம் பாவத்திலே அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அந்த குரு பகவானுடைய வக்கர பார்வை உங்கள் மீது படுகிறது. வக்கர பார்வையிலே குரு பகவான் ரொம்ப நல்ல விஷயத்தை அதிகமாக செய்வார். அதனால நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025
இந்த 2025 அடுத்த வருடமான 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். அதனால இந்த சமயத்துல நல்ல விஷயங்கள் 5ஆம் பாவம் வலிமை அடைகிறது. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவது, அவர்கள் வெளிநாடு அனுப்புவது, படிப்புக்காக அவர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வது, அவர்கள் உங்களுக்கு பெரிய பட்டம் பேர் புகழ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து தருவதுன்னு நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சமயத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்கள். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகள் மிக மிக அவசியம் கும்பராசிக்காரங்களுக்கு. அதனால் குலதெய்வத்தை வழிபாடு செய்து வாருங்கள். சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள்ளு தீபம் ஏற்றி வந்தீர்களே ஆனால் பல நல்ல பலன்களை பரிபூர்ணமாக இந்த 2025 உங்களுக்கு வழங்கும். மீனராசிக்கு உண்டான 2025 பலன்களை விரிவாக பார்ப்போம். பொதுவாக இந்த மீனராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க நல்ல தயால குணம், தொலைநோக்கு பார்வை, எதிர்கால சிந்தனை கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த 2025 நல்ல வருடமாக அமைகிறது. நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய சஞ்சாரமாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவனுடைய சஞ்சாரமாக இருந்தாலும் சரி, சனி பகவானுடைய சஞ்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாக இருக்கிறது. இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறத சேர்த்து எது கூட இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் வகையில் ப்ளஸ்ஸு இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக கூட இருக்குது. என்னென்னங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். விரிவாகவும் கொஞ்சம் பாருங்கள், கேளுங்க. அதாவது முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு, குரு பகவான் 3ல் வக்கரத்தில் ஆரம்பிக்குது இந்த வருஷங்க. உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான். அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு ஆட்டும் கிரகத்தில் மிக மிக ஒரு அசைக்க முடியாத ஸ்தானத்தில் வரக்கூடியவர் யாருன்னா முதல்ல குரு பகவான். ராசியிலேயுமே முதல்ல குரு பகவானுடைய ராசி, அடுத்து சனி பகவானுடைய ராசி, அடுத்தது புத பகவான் ராசி அப்படின்னு தான் வரும் உங்களுடைய மீன ராசியில். அந்த மீன ராசியிலே குரு பகவான் அவசியமானவர். அந்த ராசிநாதன் 3ஆம் பாவத்தில் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறாரு இந்த வருஷத்தை. இது ஒரு நல்ல விஷயம். அவருடைய பார்வை அது பல தடவை சொல்லியிருக்கோம். 5ஆம் பார்வை 7ஆம் பாவத்தை பார்வை 9ஆம் பாவத்தையும் பார்ப்பார் அவர். இதில் 5ஆம் பாத பார்வை உங்களுக்கு அது 7ஆம் பாவம், உங்களுக்கு அது 9ஆம் பாவம், உங்களுக்கு அது 11ஆம் பாவம் மீன ராசிக்கு. அதனால் என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறும். 7ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கின்றபடியினால மீனராசிக்காரங்களுக்கு. 9ஆம் பாவை சந்ததிகள். அதனால் திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள், அல்லது நீங்கள் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகணும், அல்லது அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இல்லாமல் இருக்கார்கள், அவங்களுக்கு குழந்தை பிறப்பது, அதுக்கு தான் 9ஆம் பாவம் பார்வை இருக்கணும். 5ஆம் பாவை நேரடி குழந்தைகள், 9ஆம் பாவம் சந்ததிகள். அதனால் சந்ததி வளர்ச்சிகளை தரக்கூடியது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. அப்புறம் இன்னொரு சிறப்பு, உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் வக்ர பார்வை. அதனால் என்ன அனுப்பேன்னா லாபம் பன்மடங்காக உயரும். பொதுவாகவே எந்த கிரகமாக இருந்தாலும் இருக்கின்ற இடத்திற்கும் பார்வைக்கும் கொஞ்சம் அப்படியே தான் போகும். ஆனால் குரு பகவான் அப்படியே மாறுவார். எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கான தன்மையை கொஞ்சம் சரிவர செய்ய மாட்டார். ஆனால் அவர் பார்வையினாலே நன்மைகள் அதிகமாக தருவார். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று நம்மளுடைய ஆன்றோர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியான இந்த நல்ல விஷயங்களை 11ஆம் இடத்தை பார்ப்பதனால வெளிநாடுகள் செல்வது, வெளியூர்கள் செல்வது, அங்கே படிக்கிறது அல்லது வேலை பார்ப்பது, அங்கே பிஸ்னஸ் செய்கிறது, அதன் மூலமாக பொருள் ஈட்டுவது, உல்லாச சுற்றுலாக்கள் செல்வதுன்னு நல்ல விஷயங்களை குரு பகவான் முதல்ல உங்களுக்கு வழங்குறாரு. அதன் பிறகு அந்த குரு பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைந்து நேர்கதியாக 3ஆம் பாவத்திலே மே மாதம் 11ஆம் தேதி 2025 வரை செல்லுகிறார். அதன் பிறகு மே மாதம் 11ஆம் தேதி 2025க்கு பிறகு உங்களுடைய 3ஆம் பாவத்திலிருந்து குரு பகவான் 4ஆம் பாவமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானம், இந்த சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்த்தி அடைந்து இருக்கிறார், நேர்கதியில மாறிடுறார். இந்த குரு பகவான் மாறுறதுனால என்ன நன்மை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும், பல நல்ல விஷயங்கள் ஏற்படும், அதி உன்னதமான வெற்றிகள் கைகூடும். முக்கியமாக வீடு வாங்க வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குவார்கள். 4ஆம் பாவம் இருக்கிறதுனால
10ஆம் பாவத்தை குரு பார்க்கிறார். அது ஜீவனஸ்தானம், வலிமையடையும். அதனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை செய்பவர்களுக்கு ஸ்திர உத்தியோகம் பெறுவார்கள், அந்த உத்தியோகத்திலே லாபம் உயரும், சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதே போல குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த ஆயுள் ஸ்தானம் மிக மிக முக்கியம். ஆயுள் நல்லா இருந்தால் தான் எதையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை பார்க்கனால பல நல்ல அனுபவங்கள், நல்ல அனுபவத்திலே நல்ல உயர்வானவைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12 பார்த்துட்டு போறார். இது என்னங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. இதில் என்ன நன்மை அப்படின்னா, அந்த இடத்துல ஏற்கனவே ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார்கள். 12ஆம் பாவத்திற்கு கூடிய ராகுவும் சனியும் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள், 7 சனியினால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள், அவைகளை அத்துணையும் குரு பகவான் அந்த கிரக தோஷமின்றி உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்கின்றார். அதனால அந்த குரு பகவானினுடைய பார்வை 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நன்மைகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடத்திலே மே மாதம், அதற்கு முன்பாக அந்த குரு பயிற்சிக்கு முன்பாகவே ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகு கேதுவினுடைய பயிற்சி நடைபெறுகிறது. உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் அப்படியே பேக் அடித்து ரிவர்ஸில் போய் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே அமர்கிறார். அதே போல கேது பகவான் மீன ராசிக்கு 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். அதனால உடல் ஆரோக்கியம் செழுமையாகும், நோய் நொடிகள் இருந்தால் நிவர்த்தியாகும். ஏன்னா 6ஆம் பாவம்ங்கிறது இந்த நோய் நொடி வியாதிகள் கடனிகளை தரக்கூடியது. அந்த இடத்துல மணி மந்திர ஔஷத ஞான மோட்ச காரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் வருவது நல்ல பலனை வழங்கும். அதனால இந்த சமயம் நல்ல பலனாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் இந்த வருடத்துல அவருடைய வக்ரம் இருக்கு. அதற்கு முன்பாக சனி வக்ரம் இருக்கிறது. இன்னும் சொல்லலாம், இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுலையும் குரு வக்கரத்தில் ஆரம்பிக்கிறாருங்க, இந்த வருடம் முடியறதுலையும் குரு வக்கரத்தில் முடியுதுங்க. ஆனால் முதல்ல ரிஷபத்தில் இருந்தே அவர் உங்களுக்கு 3ஆம் பாவத்துல இருந்து வக்கரம் ஆரம்பிக்கிறாரு, முடிக்கிறப்ப 4ஆம் பாவத்துல இருந்து வக்கரத்தை முடிச்சுக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா இடையில ஒரு கிரக வக்கர நிவர்த்தி ஆகுது, அதுக்கப்புறம் குரு பயிற்சி இருக்கு, அதுக்கப்புறம் வக்கர ஆரம்பமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு இந்த வருடத்துல. அதனால இந்த சமயம் பார்க்கும்போது இந்த மே மாதம் 11 குரு பயிற்சி சொல்லியாச்சு. முக்கியமாக அடுத்ததாக என்னன்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை இந்த சமயம் அப்படிங்கிறது என்ன அமைப்புன்னா, சனி பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்திலே வக்ரத்தை ஏற்படுத்துகிறார், வக்ரம் ஆயிட்டார். சனி பகவான் வக்ரம் ஏற்கனவே இப்போ வாக்கிய முறைப்படியும் திருக்கணித முறைப்படியும் நிறைய விதமான அந்த சனி சஞ்சாரத்திலே கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கிறது. அதில் திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி மாறிடுச்சு. ஆனால் வாக்கிய முறைப்படி 2026 மே மாதம் தான் சனி பயிற்சி. அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு சனி பகவான் 12 தான் இருக்கிறார். அதனால் 12 இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அமோக வெற்றிகள், ஞான மோட்சங்களை வழங்குகிறார், நல்ல அபிவிருத்திகளை தருகிறார் இந்த வக்கரம் அடையக்கூடியது. அதே மாதிரி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 இதற்கு அடுத்த வருடமான 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரத்தில் செல்கிறார். 4ஆம் பாவத்திற்குரிய குரு வக்ரம் அதுதான் ரொம்ப ஸ்டாப். உங்களுடைய ராசிநாதன் 4ல் இருந்து வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கார் வாங்குவதற்கு, உல்லாசமான ஒரு வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வதற்கான நல்ல லக்ஸூரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அமையக்கூடிய காலமாக அது அமைகிறது. அதனால் இந்த சமயத்தை நன்கு பயன்படுத்துங்கள், நல்ல வாழ்க்கையிலே முன்னேறுங்கள். குறிப்பாக இந்த சமயத்திலலாம் நீங்கள் குரு பகவான் வழிபாடு, நவகிரகங்கள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு இவையெல்லாம் செய்து வந்தீங்களே ஆனால் நல்ல பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சிவாய நமஹ. இப்படியாக 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் நல்ல பலன்களை வழங்குகிறது. மேலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த 2025 புத்தாண்டு நல்ல சுபிக்ஷங்களையும் வாழ்க்கையிலே நல்ல வழமையையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் உருவாக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்லை எம்பெருமானை வேண்டுகின்றோம். இந்த சூழ்நிலைகளிலே சிவபெருமான் வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியமானது. சிவபெருமான் வழிபாடு செய்து வந்தோமே ஆனால் நல்ல விஷயங்கள் கைகூடும், கர்மவினை தோஷங்கள் போகும், நல்ல பலன்களை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். ஓம்
வாக்கர்த்தவிவ சம்பிருக்தோ வாக்கர்த்த பிரதிபக்தயே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீமஹீசாः. கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. லோகாः சமஸ்தாः சர்வே ஜனாः சுகினோ பவந்து. சிவாய நமः.